யாராவது பேசுறீங்களா? இல்ல இன்னும் ஆரம்பிக்கல விஷால். இப்பதான் பரணி கோவஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். கேட்கலையா நான் பேசுறது? இல்ல சவுண்டா கேக்குதா? பரணி உங்களுக்கு கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது ப்ரோ. இல்ல மகேஷ் ப்ரோ தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் போடுறாரு. விஷால் வந்து தம்ஸ் டவுன் போட்டு போயிட்டாரு. என்னாச்சு தெரியலையே. மகேஷ் ப்ரோ எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, நான் அக்செப்ட் பண்ணேன். இப்ப வருது பரணி வந்துருச்சு. என்ன ஏதோ ப்ராப்ளமா? நான் உங்க இது கிளிக் பண்ணேன் பிரகாஷ், ஆனா ஏதோ கிங்ஸ் கோல்ட் ஸ்பேஸ் வேற எதுக்கோ போச்சு ஃபர்ஸ்ட். தெரியல, அதான் பக் மாதிரி. இப்ப நான் ஒரு ஸ்பேஸ் போட்டேன், திடீர்னு பார்த்தா 2000 ஃபாலோவர்ஸ் 2000 லிசனர்ஸ் காமிச்சிச்சு. நம்ம ஸ்பேஸ்க்கு எதிராக 2000 லிசனர்ஸ் உள்ள போய் பார்த்தா பரணி போன் அடிக்கிற அப்படி என்னன்னு ஆச்சுன்னு. ஆனா 2000 லிசனர்ஸ்ல இருக்கு. அது என்ன ஏதோ பக் போல இருக்கு. ஆனா எங்க வந்துருச்சு கிங்கு ஏதோ நான் அழுத்தினங்க, நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு காட்டுச்சு. உள்ள போனா கிங்கு ஏதோ ஒரு சால்ட்ஸ் அப்படின்னு ஸ்பேஸ்னு எவ்வளவு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு போகுது. தெரியல, இது என்ன புது வகையான பக்னு தெரியல. சரி விஷால் இப்ப கேக்குதுல உங்களுக்கு? போன்லலாம் பேசும்போது கிராஸ் ஓவரா வேற ஒரு லைன். ஆமா கிராஸ் டாக். ரைட், அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் பேசல சத்தம் கேக்குதா உங்களுக்கு? சத்தம் இல்லாம நீங்க கரெக்டா இருக்கா? கேக்குது. கரெக்டா இருக்குங்க, கரெக்டா தான் இருக்கு. ஓகே ஓகே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட் ஓகே. விஷால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேக்குதா? விஷால் லிசனர்ல காட்டுதுங்க எனக்கு. விஷால் தான் காட்டுது எனக்கு. எனக்கு லிசனர்ல காட்டுது, தெரியல அண்ணே. சரி ரைட் ஓகே, பரணி ஆரம்பிச்சிருங்க. அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. விஷால் ப்ரோ பேசுங்க விஷால் ப்ரோ. சரி ஓகே, அப்டேட்டோட போவோம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த அப்டேட் இன்னும் வரல. தனுஷோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டு அவர் இன்னும் எதுவும் ட்வீட் பண்ணல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் கிஷன் தாஸோட அடுத்த படம் சியூ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சஞ்சனா கூட நடிக்கிறார் போல. ஸோ சந்தோஷ் ஸ்ரீவத்சன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஜெனம் தான் மியூசிக் பண்ணுறாரு. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துருந்துச்சு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் நடிக்கிற சூப்பர் ஹீரோ அந்த படத்தோட தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அன்பே டயானா ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 5 PM. அப்புறம் கேஜிஆர் அங்கீகாரம் பட ஹீரோ அவரோட அடுத்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் துல்கர் நடிக்கிற ஸ்ரீ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரவி நிலக்குடித்தி அவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, ஜி பிரகாஷ் மியூசிக்கல்ல. ஐயோ, லிங்குசாமியோட அடுத்த படம் வந்துட்டு சொடக்கு ஃபியூச்சர் ஃபிலிம். அதோட டைட்டில் லுக் போஸ்டருமே இன்னைக்கு அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஜனநாயகன் 24th வருது. யூகேல டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, புக்கிங்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஆடிசி ப்ரீமியர் போட்டிருக்காங்க படம் மும்பையில். ஆமாம் ப்ரோ. கிறிஸ்டோபர் நோலன், டாம் ஹாலண்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. நீங்க தான் திடீர்னு கேப் விடுறீங்க. எனக்கு தான் ஒர்க் ஆகலையான்னு நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நான் இந்த இதய முரளி பார்த்தேன் இன்னைக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படமும் பார்த்தேன், அதோட ரிவ்யூ சொல்றேன். அப்புறம் வந்துட்டு நம்ம போகலாம். இதய முரளி ஆக்சுவலாக வந்துட்டு நிறையா நம்ம ரோம் காம்ஸ் பார்த்துருப்போம், நிறைய படம் பார்த்துருப்போம். அதோட ஃபெமிலியரான நம்ம பார்த்த விஷயங்களே தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இதில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரிச்சான கலர்ஃபுல்லான விஷுவல்ஸும். அந்த விஷுவல்ஸ் பார்க்கறதுக்காகவே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காகவே தாராளமாக பார்க்கலாம் அந்த படத்தை. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கேஸ்டிங்குமே வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான முகங்கள் தான். அவங்க எல்லாரும் கொடுத்ததை வந்துட்டு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபஹத் ஃபாசில் கேமியோ தான் பண்ணியிருக்காரு, அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே பிடிச்சிச்சு, எங்கேயும் பெருசாக போர் அடிக்கல, என்கேஜிங்காக போச்சு. நடுவில் ஒரு சின்ன ஒரு குட்டி ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அதுவுமே வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது கொஞ்சம் லைட்டாக இதாக நம்ம தான் இருந்துச்சு, ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
பட் ஒரே ஒரு மால்ல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் அந்த ஃபைனல் ஆக்ட் வரப்போ லாஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வழக்கமாக பார்க்குற பல படங்கள்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஜெனரிக்காக தான் அந்த இதாக இருந்துச்சு. பட் ஓகே, வாட்சபிள் தான். ஓவரால் ஒரு டீசென்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கறதுக்கு உங்கள் ஐடியா இருந்துச்சு, ரிலீஸ்க்கு முன்னாடி ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், அதான் சொல்லிக்கிறேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்கும் படம். ஸோ அந்த ரன் டைமும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் டுவர்ட்ஸ் த எண்டு. அப்புறம் இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ரகுன்னு சொல்லி நம்ம ஸ்பேஸ் கேட்பாராம். அவர் என்னை பார்த்து பேசினார், எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ அவர் சொன்னார், ஸ்பீக்கர்லாம் வரமாட்டேன் ப்ரோ, ஜஸ்ட் லிஸ்னரில் மட்டும் இருந்துட்டு கேட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் தான் சொன்னேன், ஸ்பீக்கர் வாங்க ப்ரோ பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் இன்னைக்கு வந்தாருன்னா பேசுவோம். இல்லை ஸ்பேஸ் நான் அந்த ரகுராம் இல்லை, நான் கேட்டேன் ரகுராம்னு ஒருத்தர் வருவாரு அவரான்னு கேட்டேன். இல்லை இல்லை ரகு தான் அப்படின்னாரு. ஸோ வாங்க ப்ரோ பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி ஃபிலிம் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. அந்த படம் பார்த்தேன், கோர்ட் ரூம் ட்ராமா தான். ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ல, நம்ம நிறையா கோர்ட் ரூம் ட்ராமா பார்த்துருப்போம், நிறையா டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம். எனக்கு கோர்ட் ரூம் ட்ராமா நிறைய பர்சனலாக வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கிரிப்பிங்காக கொண்டு போய் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு என்டர்டெய்னிங்காக வச்சுருக்கணும் கோர்ட் ரூம் ட்ராமாவை அப்படின்ற மாதிரி 3 பேர், சன்னி தியோலும் சரி, அக்ஷய் கண்ணாவும் சரி, திலோத்தமான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் சரி, இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட் டு எண்டு எனக்கு எங்கேயுமே வந்துட்டு பெருசாக போர் அடிக்கல. சில சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளாஸ்லாம் இருந்துச்சு, அது மட்டும்தான். அதுக்கப்புறம் மிட்வேல, படத்தோட மிட்வேல ஒரு 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 ட்விஸ்ட் ஒன்று வரும், அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துக்கான ஃபைனல் ஆக்ட், அந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக கோர்ட் ரூம் ட்ராமா பார்க்குறீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்ப்பா ஓடிடியில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. விஷால் ப்ரோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். படம் பேர் இக்கா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. ஓகே, விஷால் சொல்லுங்க. விஷால், நீ படம் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, ஃபியூரியஸ் பார்த்தாப்ல சொல்லுங்க. புரியல. ஃபியூரியஸ் பார்த்துட்டு வீடியோ போட்டிருந்தாரு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீக்கெண்ட் தான் அவரு இல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு போட்டிருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? 3 படத்தோட ரிவ்யூ சொல்லிருங்க. சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். சரி, ஓகே ஓகே. அதாவது தெளிவா கேட்கறது சத்தம் இல்ல? ஓகே, அது ஒண்ணு ரைட்டு. இன்னைக்கு வந்து நான் நேற்று வந்து ஃபியூரியஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நேற்று பார்த்துட்டு கொஞ்சோடு மிச்சம் வச்சிருந்தேன், அதுக்கடி வேலை ரெடையா இருந்தாலும் போய் மிச்சம் வச்சேன். பரபரன்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனா முக்கியமான இடத்துல நிப்பாட்டினேன், அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில படத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மிச்சமா இருக்கிறத கண்டினியூ பண்ணதை முடிச்சுட்டு அடடா எப்படா இருக்கு, சூப்பரா இருக்கு, இதுக்கு உடனே ரிவ்யூ போட்டு அவனுக்கு வந்து வீடியோ ரிவ்யூலாம் உடனே ரெடி பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கும் போது படத்துக்கு டைம் ஆனால இதய முரளி கிளம்பி போயாச்சு. அந்த இதய முரளி முடிச்சுட்டு மதியானம் வந்து லவ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ஆக மொத்தம் 3 படத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்றேன், ஏன்னா டாப் ஆர்டர் அதுல இருந்தே கணக்கு வச்சுக்கோம், அதான் ஆர்டரும் கூட. ஃபர்ஸ்ட் வந்து த ஃபியூரியஸ். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சிம்பிள் லைனு, இந்த மாதிரி லைனை நம்ம 2-3 படங்கள்ல பார்த்துருப்போம், ஆனா இந்த மாதிரி ஃபைட்டை பார்த்துருப்போம்னா கட்டாயமா கிடையாது. ஃபைட் சீன்ஸ் இருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, எந்த படமும் உங்களுக்கு ஃபைட் சீன்ஸ் இருந்தா பிடிக்கும் அப்படின்னா நீ கட்டாயம் கம்பல்சரியா பார்த்தே ஆக வேண்டிய படம்னா இதுதான். ஏன்னா அந்த கில்லு மார்க்கோ அது மாதிரி ஒரு கொடூரமான ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஆனா இதுல வந்து
கொரியோகிராஃபி, ஸ்டன் கொரியோகிராஃபி, அப்படி ஒரு கொரியோகிராஃபி. ஒரு 1 மணி நேரம் 53 நிமிஷம் படம் அப்படின்னா அதுல 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி மீதி பூராமே ஃபைட்டு தான். எல்லாத்துக்கும் மேல கடைசி 30-40 நிமிஷம் வந்து வேற லெவல்ல மிரட்டி விட்டுருக்காங்க. நீங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸை மட்டுமே படம் பார்க்கலாம், வேற எதுக்குமே வேணாம். அதான் படமே. ஆனா எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கு, ஒரு படத்தை பார்த்து ஃபைட் சீனை பார்த்து மிரண்டு போனோம்னா அது இந்த படம் தான். ஏன்னா எல்லாமே வேற லெவல். அடுத்தது எல்லாமே திறமையானவங்க, ஃபைட் பண்ற எல்லாமே திறமையான ஆட்கள், சூப்பரா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பாக்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு கொரியோகிராஃபி. யாரும் பார்க்கலன்னா கட்டாயம் இந்த படத்தை பார்த்துருங்க. நமக்கு தமிழ் டப்பிங் இல்லைன்னா வருத்தப்படவே தேவையில்லை, ஏன்னா தமிழ் டப்பிங்கே தேவையில்லை இது. ஏன்னா டைலாக்கே ஒரு 10 நிமிஷம் தானே வருது, இங்கிலீஷ்ல ஆடியோ வந்துருது, சப்டைட்டில் வருது. பாருங்க, நான் ஒரு ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, பிரகாஷ் ப்ரோ வேற ஃபோன் வந்துருச்சு, அதனால போயிட்டாரு. நான் வந்து ஐநோ படம் பார்த்தேன் ப்ரோ. ஐநோபடி ஈவில் டெட் பர்ன் படம் பார்த்தேன். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஐநோபடி வந்து 75%, அதாவது கடைசி 20 நிமிஷம் வரைக்கும் பிளாக் பஸ்டர்ன்ற மாதிரி படம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை சொல்லுங்க. அதான் ப்ரோ, அதாவது லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் தான் பயங்கரமான படம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பார்த்துட்டு இருந்தேன். கடைசி 20 நிமிஷம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அப்படியே அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் டக்குன்னு நமக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு போரான ஒரு ரைட்டிங்கா இருந்தது. எக்ஸிகியூஷன் வழி அவங்க வேற அந்த கிளைமேக்ஸ் அந்த அந்த ஆங்கிள் ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் 75% படம் சூப்பர் படம் ப்ரோ, சான்ஸே இல்லை. அந்த டைரக்டருக்கு பாராட்டலாம். அதுக்கே முக்கால்வாசி கிணறு தாண்டிட்டீங்க, கால் கிணறு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் தான் வந்துச்சு. பட் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம், எனக்குலாம் சுத்தமா போர் அடிக்கல. ஈவன் அந்த கிளைமேக்ஸ் அவன் பிடிக்கலனாலும் போர் அடிக்காம எடுத்துட்டு போனது வந்து கொஞ்சம் ஓகே, தடிச்சுட்டு பாத்துடலாம் அந்த மாதிரி. இந்த கடைசி 20 நிமிஷம் ஆனா ஃபர்ஸ்ட் 75% படம் வந்து பிளாக் பஸ்டர் ரேஞ்சுக்கான ஒரு படம், அந்த அளவுக்கு இருந்தது. ஸ்டண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஜான்விக் படம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. எங்க போனாலும் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி சூப்பரா எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. நல்ல நல்ல ஒரு என்ன சொல்ற, அந்த ரியலிஸ்டிக்கா இருந்தது ப்ரோ. ரொம்ப அவரும் அடி வாங்குறாரு அந்த மாதிரி. விஷால் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க தலைவா. யாரு ப்ரோ அத்திங்கல் அப்டேட் கொடுப்பாரா? புரியலங்க, என்ன கேக்குறாரு? அப்டேட் கொடுப்பாரா? நேற்று கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு 10ஆம் தேதி. ஓ, தனுஷ் அண்ணாவா சொல்றீங்களா? அதான் அவர்கிட்ட தான் கேட்கணும், தனுஷ் கிட்ட தான் கேட்கணும். 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பேசணும். ஆதி அண்ணா என்ன இன்னைக்கு வருதா இல்லையா? இப்ப அவர் எந்த படத்துக்கு ரிவ்யூ சொன்னாரு? ஐநோபடியா ஸ்டண்ட் எல்லாம் சொன்னாரு? ஆமா, அவர் சொல்லுங்க, ரகுராம் சொல்லி முடிங்க. ஆமா ஆமா, அதான் ப்ரோ, அதுதான். அதை 75% படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சான்ஸே இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங் அந்த 75% வரைக்கும். மீதி அந்த 20 நிமிஷத்தை மட்டும் ஒதுக்கிடும். அது மட்டும் தான் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. மற்றபடி ரொம்ப சூப்பரான படம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். அவங்களுக்கு டைம் இருந்து பக்கத்துலயே ஓடுதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பர் ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நீங்க சொன்னீங்க செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ரேண்டமா போற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பக்காவா இருந்தது. எனக்கு கடைசி 40 நிமிஷம் ரொம்ப பிரச்சனை. எனக்கு 40 நிமிஷம் கூட சொல்லல ப்ரோ, 20 நிமிஷம் தான். அந்த கடைசி அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பார்வதி அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களா, அதுல இருந்து தான் எனக்கு வெறுப்பாயிடுச்சு. லாஜிக்கும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதான் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட். ஆமா, ரொம்ப கன்வீனியன்ட்டா எழுதிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் தான் வருது. ஐயா இல்ல நான் அதான் அதோட நிறுத்திக்கிட்டேன். புரியணுன்றதுக்காக சொன்னேன். அதான் அந்த மற்றபடி இன்னொரு ஒரு ஃபேமிலி படம் ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. என்ன ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு இல்ல ஈவில் டெட் பர்ன். ஓகே ஓகே, ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. நான் டக்குன்னு அங்க போயிடுச்சு. சாரி ப்ரோ. போச்சு பரிமளா அண்ட் கோவா. பரிமளா அண்ட் கோவா. ஈவில் டெட் பர்ன் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஷாக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே ஷாக் வந்து எப்படா இந்த படம் சென்சார்ல ஒரு கட்டு கூட இல்லாம வெளியே வந்ததுன்றதுதான் ஒரு ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ கோரியா நான் வந்து தியேட்டர்ல உட்காந்து பார்த்ததே இல்லை ப்ரோ.
நான் ஜான் விக் 3rd பார்ட் பார்க்கும்போது அதுல ஒரு விரல் வெட்டுற சீனே கட் பண்ணிட்டாங்க தியேட்டர்ல. அது வந்து அதுக்கப்புறம் நான் தியேட்டர்ல இருந்து இல்லன்ற தெரிஞ்சுதான் நான் வந்து அப்சஷன்லாம் கட் OTT ல பண்ணுவாங்க நம்ம ஒரு சென்சார் கடுப்பாகுது இதெல்லாம் கேட்டா. ப்ரோ இது அப்சஷனை விட ஒரு 5-10 மடங்கு உக்குறோம் ப்ரோ இந்த படம். எப்படி இதை கட் பண்ணாம ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ. அவ்வளோ படம் வந்து ஆக்சுவலா வந்து பேய் படம் கிடையாது, சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம். எப்படி சொல்லிக்கிறாங்கன்ற மாதிரி தான். ஆனா நான் இது வரைக்கும் எந்த ஈவென்ட்டும் பார்த்தது இல்ல. நான் போலாமா இல்ல இது கண்டினியூஷனா இல்ல இந்த மாதிரி? போலாம் ப்ரோ. இல்ல 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 விஷால் ப்ரோ நான் தான் சொன்னல ஹாரர் 0% இதுல இல்ல மாவீரன் ஏதாவது ஸ்டோரி ஆறுன்ட்டு இல்லாம ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கு ப்ரோ. 2-3 இடத்துல ஜம்ப் ஸ்கேர் சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஆனா வந்து பேயின்றதுனால நம்ம விட மாட்டோம். அது அந்த அதான் சொல்றாங்க அந்த எஃபெக்ட்னால நம்ம விடுவோம். மத்தபடி இது ஒரு பக்கா சர்வைவல் த்ரில்லர் படம். இல்ல எனக்கு கோரி ஃபிலிம்ஸ் பெருசா பிடிக்காது. நான் எனக்கு வந்துட்டு இல்ல இதுல கொஞ்சம் கிரியேட் வேணும்ட்டு பண்ண மாதிரி இல்ல. ஆனா உங்களுக்கு வந்து அது வந்து எப்படின்னா நீங்க அது ரசிப்பீங்களான்னு தெரியல. ஆனா அவங்க ஒரு ட்ரிக்கா ஒண்ணு பண்ணிருக்காங்க இதுல. அது அது ரொம்ப என்ன சொல்றது, கோரியிலே வந்து ஒரு மாதிரி புதுசா டெக்னிக்கலா கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிள் எனக்குலாம் ஒரு சீன்ல பார்த்துட்டு அந்த கேமரா ஆங்கிள்லாம் பார்த்துட்டு எப்படா இதெல்லாம் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த ஜானர்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எடுத்து அதை வந்து இன்னோவேட்டிவா ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆனா அது கோரி தான் இருந்தாலும் அது எனக்கு இன்னோவேட்டிவா இருந்தது. ஓகே. இல்ல இந்த சலூனும் நல்லா இருக்குன்னாப்ல, ட்ரெண்ட்ஸோட நல்லா இருக்குன்னாரு. ட்ரை பண்ணுங்க, பாருங்க நாங்க. ஆனா ரொம்ப கோரி ப்ரோ, ரொம்ப கோரி. பல்லு கடிச்சிட்டு தான் பாக்குற சில சீன் எல்லாம் பல்லு கடிச்சிட்டு பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. எனக்கு அது ஒர்க் ஆகாதுன்றதுனால நானே போறதுக்கு பயப்படுறேன். மாவீரன் ப்ரோ சொல்லுவாரு, அவரும் பார்த்துட்டாரு. எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. சாரி, அது எனக்கு ஸ்டோரி நான் ஒரு ஈவென்ட்டும் பார்த்தது இல்ல. ஸ்டோரி எல்லாம் கனெக்ட் இல்ல ப்ரோ. ஸ்டோரிலாம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப பேசிக்கா தான் தெரிஞ்ச ப்ரோ. ஆனா நீங்க உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. நான் கொஞ்சம் அப்சஷன்லாம் பார்த்ததுல இருந்து எனக்கு ஆசையா இருக்கு. தியேட்டர்ல எனக்கு பிடிச்சிருக்கு படம். இந்த மாதிரி அப்படி இருக்காது ப்ரோ. இது இல்ல சொன்னா நான் அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க அந்த பக்கம் போகாத. நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். ராங் டர்ன்லாம் பாத்துர்க்கேன். ராங் டர்ன்லாம் பாத்துர்க்கேன். எனக்கு ஸ்லாஷர்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். சிலிண்டர் அடிக்கிற பரணி ப்ரோக்கே பிடிக்கலன்னா விஷால் ப்ரோ ஜாக்கிரதையா இருந்து போங்க. ஜாக்கிரதை. இல்லங்க ஆக்சுவலா நல்ல நான் டெக்சாஸ் செயின்ஸா பாத்துர்க்கேன். அதே அந்த இப்ப ஒரு கமல் ஒரு சீன் சொன்னார்ல, அதே சீன் இதுலயே இருந்துச்சு. மூஞ்ச சதிக்கிறது. அதுதான் ப்ரோ எனக்குலாம் ஷாக்கிங்க. ஒரு கட்டு கூட இல்லாம இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனது எனக்கு பயங்கர ஷாக்கிங். இப்ப புரியுதா இந்தியன் சென்சார் ஏன் எல்லாரும் திட்டுறாங்க, சிரிப்பா இருக்கு. ஆமா ப்ரோ, அப்சஷன் அந்த சீனை தூக்கிட்டீங்க, இது ஏன்டா விட்டீங்க? அதுவே அந்த சீனை தூக்குனதுனால ஒரு பெரிய இம்பாக்டே ஆயிடுச்சுங்க. இங்க பல பேருக்கு படம் பார்த்த பாதி பேரு புரியல. எனக்குமே புரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது கட் பண்ணிருக்காங்க. எனக்கு சத்தியமா புரியல படம் பாக்குறப்ப. இல்ல பரணி, நம்ம படம் பார்த்துட்டு இனிஷியல் ரியாக்ஷன் எனக்குமே பேர் பாவம் இல்ல, பேர் ஒரு பேர் ஒரு மோசமான ஆளு. அத வந்துட்டு அந்த 2 சீன் இருந்தா நமக்கு போதும், அப்படி ஆணித்தனமா நமக்கு புரிஞ்சிடும் இதுதான் அப்படின்னு. செக்சுவல் கண்டென்ட் கூட விட்டுருங்களேன், அது கூட எனக்கு ரொம்ப இதுவா பிரச்சனையா இல்ல. ஆனா அந்த ஹேமர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க போங்க. ஆனா வந்து இதுல அந்த ஒரு இந்த கார் சீன் இருக்குல்ல, அந்த கார் சீனை ஏன் தூக்குனீங்க? இந்த படம் ஃபுல்லாவே அந்த கார் சீனுக்கு ஒரு 5 மடங்கு அதிகமான ஒரு கோரி இருக்கிற இது. அந்த இல்ல ரகுராம் ப்ரோ, நம்ம செக்ஷுவல் சீன் நம்ம இப்படி கடந்து ஏன்னா அது ஸ்டோரியோட மெயின் உங்களுக்கு பாத்துருப்பீங்க. அந்த சீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு ரொம்ப முக்கியமான சீன் அது. அத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் படத்துல யாரு ஹீரோ யாரு வில்லன்றத. அந்த ஒரு சீன் போதும், அது அவ்வளவு இம்பார்ட்டன்டான சீன். அதை நீங்க வந்துட்டு உட்காந்து ஃபம்பிள் பண்ணிருக்கீங்கன்னா சரி விடுங்க, இத போய் நாளைக்கு போய் அனுபவிச்சுட்டு வரேன். விஷால் தியேட்டர்ல தூக்கிட்டாங்களா அப்சஷன்? இல்ல மகேஷ் ப்ரோ அந்த மூஞ்ச அடிச்சு உடைக்கிற மாதிரி அதுல ஒரு சீன் வரும்ல, அது ஒரு அடியோட தியேட்டர்ல கட் ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு அடி கூட கிடையாது ப்ரோ, ஒரு அடி கூட கிடையாது. கார் அந்த கிளாஸ் உடையிற சவுண்ட் மட்டும் கேட்கும் டம்முன்னு, அதோட கட் பண்ணி அவங்க 2 பேர் பேசுற மாதிரி மாத்திடுவாங்க. அப்படியே அந்த இது ப்ரோ அந்த சீன் உண்மையாவே பக்குன்னு இருக்கும். நான் இங்க ஓடிடில தான் பார்த்தேன், பக்குன்னு இருக்கும் அந்த சீன். அது ஒரு நல்ல ஜம்ப்ஸ்கேர் கமல் அந்த சீன். ஆனா எனக்கு தெரியல, நான் எதிர்பார்த்தேன் கேமரா ஆங்கிள் சட்டுன்னு வந்துச்சு ப்ரோ.
சட்டுன்னு வந்து இல்ல வரும். நீங்க தேட்டர்ல அந்த சீன் ஒரு மாதிரி அமைதியா பேசிட்டு இருப்பாங்களா, அதனால அது கொஞ்ச நேரம் நம்ம அந்த அந்த மாதிரி scene படங்கள்ல முடிஞ்சதுக்கு அந்த மாதிரி ஷாட் வருதுனாலே ரெடி ஆயிடணும், ஏதோ நடக்க Correct ஆ. இல்ல போகுது இல்ல அப்படின்னு. மாவீரன் மாவீரன் எல்லாத்துக்குமே தெரியும். வந்துருவான்னு தெரியும் ப்ரோ. ஆனா அது எந்த நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு வச்சிருப்போம், அது ஒரு செகண்ட் முன்னாடி வந்தா கூட நமக்கு அந்த ஜம்ப் ஸ்கேர் ஒர்க் அந்த ஆயிடும் ப்ரோ. சீன் முடிஞ்ச உடனே அவ ஒண்ணு பண்ணுவா. கமல், நீ ஃபுல்லா பாத்துட்டு படம். அந்த சீன் முடிஞ்ச பாத்துட்டேன். உடனே அந்த பாடியோட ட்ரெஸ்ஸ கழட்டி இவ போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கா நீ பார்த்த பிரிண்ட்ல? இப்ப இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸ வந்து இருந்துச்சு. அதுவும் தேட்டர்லாம் இல்ல, தேட்டர்ல theatreல இல்ல. அதுவும் இல்ல. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன். அது ஒரு தியரியே இருக்கு, அத நான் சொல்றேன். கேட் தியரிக்கு அது ஒரு முக்கியமான சீன். எல்லா தியரி இதுல OTT-ல இருக்கு. எல்லாமே படிச்சேன் பாரு நீ. எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு வெளில வந்துட்டு என்னென்ன எழுதிருக்காங்கன்னு எல்லாத்தையும் படிச்சேன் பாரு நீ. அப்படி ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னடா அப்படி எனக்கு அந்த படத்துல ரொம்ப சுமாரா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு இப்போ ஒரு சீன் வந்து எனக்கு உபீராது, சாரி, பயங்கர திகிலா இருந்தது வந்து இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு திரும்ப இருட்டுக்குள்ளேயே போகலாம். அது ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த ஒரு சீன். நீங்க மொபைல்ல தானே பாத்தீங்க ப்ரோ. நான் டே ஒன்னே தேட்டர்ல பார்த்தேன். தேட்டர்ல பார்த்துட்டு வந்து சொன்னேன். ஆனாலும் உங்களுக்கு எப்படி அது எல்லாரும் ஆகும். அவர்தான் நான் மொக்கன்னு அப்புறம் மறுநாள் சுகன் ப்ரோ வந்து என்ன ப்ரோ நம்ம வேற ஏதாவது படம் பார்த்துட்டோமோ, அவர் அதுக்கு மேல புலம்புனாரு. அது ஒவ்வொருத்தவங்க வியூ தான், அது ஓகே. எனக்கும் இன்னைக்கு ஈவில் டெட் படம் நானும் தேட்டர்ல பார்த்தேன். இந்த படம் வந்து எனக்கு அந்த ஸ்லாஷர் தான் எனக்கு தெரியும், ஸ்லாஷருக்காக தான் போனேன். நல்லா வச்சு செஞ்சு விட்டானுங்க. 2 மணி நேரம் நல்லா நல்லா இருக்குடா அப்படின்றத பழகி போச்சுரி அப்படின்னு அந்த மோட்லயே பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா கதையா நீங்க பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதே ஸ்கிரீன்ல போய் மம்மின்னு ஒரு படம் பார்த்தேன். அதே தான் திரும்ப எடுத்து வச்சிருக்கானுங்க. லீ கோர்னின்ஸ் மம்மி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அதே கதை அப்படியே எடுத்து வச்சிருக்கானுங்க. அதுலயும் ஒரு பாட்டி கேரக்டர் வரும், இதுலயும் பாட்டி கேரக்டர், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு ரெண்டு கதைக்குமே. பட் யாருக்கு கதையெல்லாம் வேணும், நம்ம போறதே வேற விஷயத்துக்கு. அதுல ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. 2 மணி நேரம் நல்லா போச்சு, நல்லா இருந்துச்சு. தேட்டர்ல தாராளமா பார்க்கலாம், போனதுக்கே ஏமாறல. ஆக்சுவலா நாளைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு லவ் பார்க்கல, லவ் நாளைக்கு பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த படம் பார்க்கலான்னு. ஆனா லவ் காலையில 10:30 ஷோ, ஈவில் டெட் இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருக்கான் சாயங்காலம் 6:30 ஷோ. நான் என்ன பண்ண, 6 மணி நேரம் என்ன பண்ணேன் நாளைக்கு? அதனால 2 படமே போங்கடான்னு. அது என்ன இருக்கா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு மனுஷராக நீங்களாம் உண்மையாலுமே நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. அப்சஷன் நீங்க பார்த்தே ஆகணும். உங்களுக்கு அநியாயத்துக்கு விடுங்க விஷால். இல்ல அப்சஷன் கண்டிப்பா ஆதி ப்ரோ உங்களுக்கு பாத்துட்டாரா? ஆமா ஆமா, அதை கேட்போம். முதல்ல அதை பாத்தீங்களா? நைட்டு பாத்துறேன் நீங்களே. இல்லடா 2 நாளா அது அந்த அன்னைக்கு பயங்கரமா வேலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி 2 நாளா முந்தானத்து வேற ஒரு நரேஷன் வந்துருச்சு. அப்புறம் இப்ப ஒரு வீக்கெண்ட் பாத்துருங்க கண்டிப்பா. கியூரியஸ் பார்க்கணும். இன்னைக்கும் 2 படம் போலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஒரு படம் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு படம் பெருசா நல்லா இல்லைன்ட்டாங்க, அதனால வந்துட்டேன். பார்த்தா அடிச்சிருவாரு பாருங்க நம்மள. அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, புரியல. ஆக்ஷன் படம் பார்த்தது இல்லையா அவரு? எத்தனை ராமராஜ் ரொம்ப எனக்கே ஆக்ஷன் படம் பிடிக்காது. ஃபியூரியஸ்ல கோரி இருக்காது ப்ரோ. ஃபியூரியஸ்ல கோரி இருக்காது, அதனால அதெல்லாம் கோரி இல்ல. ட்ரைலர்ல நினைச்சேன் கோரி இல்ல எனக்கு கோர் இருந்தா தான் பிடிக்காது. இல்ல இதுல கோர்லாம் இல்ல, அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க ஃபைட்டுக்காகவே பார்க்கலாம், பயங்கரமா எடுத்துருப்பாங்க ஃபைட்லாம். இது வந்து ஸ்டைலிஷ் ஆக்ஷன். இன்னொன்னு எனக்கு கோர்ன்றது, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோர் வந்து ஆக்சுவலா வயலன்ஸ் கூட கிடையாது, வயலன்ஸ்க்கும் மேலதான் கோர். நீங்க ஜான் விக்லாம் இருக்குல்ல, ஜான் விக்ல துப்பாக்கி வச்சு சுடுறது, வெட்டுறது, இது எல்லாமே இருக்கு. ஜான் விக் லேட்டஸ்ட் பார்ட் இருந்துச்சு, 5th பார்ட்டா ஏதோ, எனக்கு அதெல்லாம் பயங்கரமா பிடிச்சது. அந்த நீங்க ஃபியூரியஸ் பாருங்க உங்களுக்கு. அப்ப பாருங்க டேய் மெசேஜ் அனுப்பா 1000 பரவாயில்ல, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நீங்க அப்சஷன் பார்த்தே நீ கிழிச்ச அன்னைக்கே அனுப்புறேன்னா இன்னும் அனுப்பல. மாலிவுட் டைம்ஸ்னு எதுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்? மாலிவுட் டைம்ஸ் இல்லடா, எனக்கு வேற ஏதோ 2 படம் சொன்னடா, அதையும் அனுப்பலடா. அப்படியா? சரி, என்ன அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வருது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த இது சினிடாக்ஸ் பேஸ் முடிஞ்ச உடனே வருதுன்னு சொன்னப்ப, ஏன்னா பரணி வந்து எப்படியும் வன்மத்தை கக்குவான் அப்படிங்கறதுனால அதை முடிச்சக்கு அப்புறம் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இன்னைக்கு ஸ்பேஸ் போட போறேன்.
பணம் அதுதான் சொல்றேன். இதுவே வன்மம் தான். அப்படின்னா இன்னைக்கு வரவே வராது. எப்ப ஏன்னா எப்ப போட்டாலும் பரணியோட கத்துவே வன்ம இல்லை. நாக்குல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு இருக்காதான் அவர் லேட்டா ரிலீஸ் பண்றாப்ல. இன்னும் 10ஆம் தேதி முடியல இல்ல, பரணி போட்டோம் பண்ற அந்த மாதிரி. சரி ஆதி ப்ரோ சென்னையில இருக்கீங்க? இல்லடா ஒரு சின்ன வேலையா சுவிட்சர்லாந்து வரைக்கும் வந்திருக்கேன். இல்ல நெக்ஸ்ட் வீக் நான் சென்னை வர மாதிரி பிளான் இருக்கு. அதுக்கு எதுக்கு நான் இன்னைக்கே இல்ல சென்னையில் இருக்கணும்? இல்ல நான் ஒரு நிமிஷம் பரணி, நெக்ஸ்ட் வீக் அங்க போங்க, ஒடிசிக்கு மட்டும் வந்துடாதீங்க சரியா? என்னன்னைக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கு. விஷால் விஷால் நான் ஒண்ணு சொல்றேன் விஷால், நான் கிளியரா சொல்றேன் விஷால், ஈஸியா சொல்றேன் உங்களுக்கு. நான் வரல, அவ்வளவுதான், அதான் ஈஸியா. நான் வரல. கூட படம் பார்க்க மாட்டேன். இருப்பா, ஆனா பேச விடுங்கப்பா விஷால். நான் வந்து சொல்லுங்க பரணி. நான் போற நாளைக்கு அடுத்த நாள் நைட்டு ஆடிசி பெய்ட் ப்ரீமியர் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நைட்டே பெய்ட் ப்ரீமியர் பார்த்துருவேன். சப்போஸ் அன்னைக்கு பெய்ட் ப்ரீமியர் போடல, வெள்ளிக்கிழமை காலையில தான் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஷோ வெள்ளிக்கிழமை காலையில தான் போடுறாங்கன்னா நான் வரேன். இதுதான் நிலைமை. சூப்பர். பெய்டு பிரீமியர் எங்க ப்ரோ பார்க்கலாம் இருக்கீங்க? ஏங்க பெய்டு ப்ரீமியர் நார்மலா ஹாலிவுட் படத்துக்கு பெரிய படத்துக்குலாம் வந்துட்டு ஒரு நாள் நடிச்சு சில டைம் இல்ல போடுவாங்க, எல்லா ஸ்கிரீன்லயும் போட மாட்டாங்கல்ல. எல்லா சென்னையில தானே போறேன், சென்னையில ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ல போடுவாங்கல்ல, நீங்க போய் பார்க்க வேண்டியது. ஐமேக்ஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி பெய்ட் ஐமேக்ஸ்ல பிரீமியர் இல்ல இவரு நீங்க இங்க பாருங்க பரணி, பெய்ட் பிரீமியர் நார்மல் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நீங்க அடுத்த நாள் இங்க ஐமேக்ஸ்ல பாத்துடலாம். படம் தானே, எனக்கு அது அவ்வளோ இதெல்லாம் இல்ல, ஐமேக்ஸ்லயே பார்த்தாகணும் அப்படின்றது இல்ல, படம் பார்க்க. ஓஹோ சரி சரி சரி. மத்தவங்கள வன்மம், நோலன் மேலேயும் வன்மமா? நோலன் மேல இல்லையா வன்மம் எனக்கு, எங்க படம் பார்க்கணுங்க அவ்வளவுதாங்க விஷால். ஃபர்ஸ்ட் படம் பார்க்கணும் விஷால், அவ்வளவுதான் விஷால், வேற எதுவும் கிடையாது. ஓகே. நான் வந்துட்டு எதுக்கு சென்னை போறேன்னு உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்றேன், உங்களுக்கு புரியும். அப்ப நீங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க நீ. ஓகே ஓகே, சீக்கிரமா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் அத போட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்லப்பா நீ வேற ஏன்பா. எஸ்கேவோட அந்த ப்ரொமோஷன் டீமுக்காகவா பரணி ப்ரோ அந்த ஜாயின் பண்ணி? எது எஸ்கே ப்ரொமோஷன் டீம்ல? புரியல, என்னாச்சு? இல்ல கேக்குறேன் உங்ககிட்ட, அதுக்காகவா? அவர் ஏதாவது ப்ரொமோஷன் டீம் எதுவும் இது கிரியேட் பண்றாரா என்ன? இல்ல நீங்க சென்னை போறீங்க, முக்கியமான வேலை சென்னை. இல்லங்க இது வேற, அவ்வளோலாம் இல்ல, சும்மா சின்ன வேலை. அது போறோமே, சரி அடுத்த நாள் போட்டாங்கன்னா அப்படியே பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது. யாரா பேசுறீங்களா? யாரும் எனக்கு கேட்கல, சத்தமே இல்ல. எல்லாரும் இது பார்க்க போயிட்டாங்க, தனுஷ் அந்த இது. பிரகாஷ் ப்ரோ, தனுஷ் இது பார்க்க போயிட்டாங்க. நான் அந்த இது வந்துருச்சு, அப்டேட் வந்துருச்சு, தனுஷ் வெற்றிமாறன் இப்பதான் போஸ்ட் போட்டேன், இப்ப வந்துருச்சு. தமிழ் கடவுள் முருகனை பற்றி படமா? தமிழ் முருகன் மாசான டைட்டில் போடு. என்டிஆர் தானே? இல்ல அது முருகன் வைக்கிறோட தமிழ் முருகன் வச்சாங்க ஹைலைட். நீ என்னடா நீ வந்து நான் பார்ன் இன் நார்த்ன்னு போடுறது என்ன வீடியோ எல்லாம். அப்புறம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் போகாம எதுவும் போகாம எதுவுமே பண்ணாம நீங்க முருகருக்காக ஒரு வீடியோ போடணும்னு போட்டுருக்காங்க போல இருக்கு. சரி இது முடிச்சு பாருங்க ப்ரோ, எப்படி டிஃபரெண்டா. ஒரு பக்கம் அட்லியோட அந்த சைஃபை படம், ஒரு பக்கம் ராஜா குருவர் படம், இன்னும் இப்ப ஏதோ பண்றாரு, ஒரு பக்கம் ஒரு ஸ்டைலிஷ் படம். போடு கமல், நீங்க சொல்லுங்க கமல். நான் நீங்க பேசலன்னா அதுக்கப்புறம் என்னால பேச முடியாது. இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் தனுஷ் ஃபிலிம் பத்தி பேசணும் நம்ம. ஒரே நிமிஷம் இருங்க. அப்புறம் இந்த அறிவுமதின்னு போடுறாங்க, அது தெரிஞ்ச ஆளா இல்ல புதுசா வருவாங்க? அது அறிவுமதின்றது வேற ஏதோ முருகர் ஏதோ இல்ல ரைட்டர்னு போட்டிருக்காங்க, கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டிருக்காங்க, ரைட்டர் ரிட்டன் பை அறிவுமதின்ட்டு. நீங்க அந்த வெற்றி இது டைட்டில் கீழே கூட போட்டிருக்காங்க லாஸ்ட் ஃப்ரேம்ல. எனக்கு ஒன்னும் புரியல ப்ரோ, வெற்றிமாறன் முருகர் படம் ஒன்னும் ஒரே இதா இருக்கு, அதுதான் புரியல. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதான் இந்த டெம்ப்ளேட் தான் அந்த
இது கேனை தூக்கி போட்டு வடிவில் ஓடுவார்ல மண்ணெண்ணெய் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு. கிட்ட இருந்து தமிழ் முருகன் சொல்லி ஒரு படம், அதுவும் ஹிஸ்டாரிக்கல் படம். அதுவும் வந்து என்னன்னா ப்ரொமோஷன் வீடியோ, அப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா சிஜில ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன் கடைசி வரைக்கும் முகத்தை காட்டவே இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏஐல கூட பண்ணிருக்காங்க. அதான் ஏஐல பண்ணிருக்காங்க. ஏஐனாலதான் முகத்தை கூட காட்டல. இருக்குடா இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட். முகத்தை காட்டினா வேற மாதிரி இருப்பாரு தனுஷ், அதனாலதான் காட்டுறேன். எனக்கு நல்லா இருக்காருங்க. ரஜினிகாந்த் கோச்சடையன் மாதிரி இருப்பாருங்க. கக்குங்க இதான் சான்ஸ். சிம்பிளா ஒரு லுக்கோட விட்டுருக்கலாம். நானும் ரொம்ப ஆரம்பிச்சதுல இருந்து எண்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு ஹையோ இல்ல ஏதாவது ஒரு சூப் மூமெண்ட் இல்ல ப்ரோ. இது எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் ஏதோ திடீர்னு பிளான் பண்ணதா இருக்கும். அதனால லுக் பிளான் வந்து கடைசியில நல்லா வந்து இது பண்ணல. நான் ஆக்சுவலா நான் ஒரு சொல்லிக்க விரும்புறேன், ஓப்பனா கூட சொல்லிக்க விரும்புறேன். நான் ஒரு பயங்கரமான முருகை பக்தன். எனக்கு வந்து என்டிஆர் படம் வந்தப்ப வாயில சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் வந்துச்சு, என்னடா இப்படி பாடாப்படுத்துறான் இல்லைன்னு. சரி அட்லீஸ்ட் தமிழ்ல இந்த மாதிரி ஒரு படம் வருதுனாவது உருப்படியா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்தா ஐம் சோ ஹாப்பி. அறிவு மாதிரி ஏதோ ரைட்டர் ப்ரோ போட்டிருக்காரு, இன்ஸ்டால போட்டிருக்காரு. அவர்தான் ரைட்டர் டைரக்டர் தனுஷ் ப்ரோ. புக்கோட அடாப்டேஷனா? அறிவுமதி எழுதின புக்கோட அடாப்டேஷன். ஆனா எனக்கு இவர் ஷேடோடா இருப்பாருன்னு தோணுதுரா தம்பி. நீ என்ன நினைக்கிற? வெற்றிமாறனுக்கு எதுக்கு ப்ரோ ஷேடோ? இல்ல புரியலையே. சுகான் ப்ரோ இவங்களுக்குள்ள இருப்பான். பண்ணக்கூடிய ஆள் தான்டா அவரு. உனக்கு தெரியாது அவரை பத்தி? ஷேடோனா புரியல என்னது? ஷேடோ டைரக்டர் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு வெற்றிக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் முருகன் சம்பந்தப்பட்டது. ஏன்னா இவர் வந்து அதுல ரொம்ப ஈடுபாடு உள்ள ஆளு. அவர் அதுல கான்ட்ராஸ்டா இருக்கிற ஆளு. அதனால சொல்றேன். வெற்றியே ஷேடோ தான் ப்ரோ. அவரே வந்து மாத்திட்டே இருப்பாரு ப்ரோ. நான் கெஸ் தான்டா பண்றேன்றேன், உண்மையா சொல்றேன்னு சொல்ல, நடக்கும்னு நான் சொல்ல வர சின்ன கெஸ்ஸிங் சொல்றேன். ஏன்னா ஆன்மீகத்துல பயங்கர ஈடுபாடு உள்ள ஆளு வந்து கடைசியில வெற்றி மேல கடைசியில ஒண்ணு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? கடைசியில வீடியோ முடியும் போது மேல லாங் ஏதோ இருங்க நான் இன்னொரு வாட்டி பாத்துட்டு வரேன். ரொம்ப நாள் ஆகும்னு போட்டிருந்தாங்க ஷூட்டிங்கே. இருங்க நான் கரெக்டான வேர்டு சொல்றேன். ஆனா சோசியல் இந்த அளவுக்கு அப்படின்னு நினைச்சா பயங்கரமா அங்கேயே ட்ரிகர் பண்ணிருக்கும் போல இந்த முருகன் மேட்ரு. இவ்வளவு சீக்கிரம் இதை விட வேண்டிய அவசியம். அதுக்குதான் 2030 தனுஷ் ஓம் ப்ரமோஷனுக்கு போகும்போதெல்லாம் தெலுங்கு மீடியா சும்மாவே அவனுங்க ஓவரா பண்ணுவானுங்க. தெலுங்கு மீடியா தனுஷ் போட்டு கொடைய போறானுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அரசனுக்கு என்னாச்சு, இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா, இது கண்டிப்பா இப்ப ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அரசனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அரசன் வந்துருவாரு உங்களுக்கு. அதான் மேலே போட்டாங்க ப்ரொடக்ஷன் மைல்ஸ் டு கோன்னு போட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கீழே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. போட்டது பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு புரியல ப்ரோ. வெற்றிமாறன் ஹிஸ்டாரிக்கல் படம், நார்மல் படத்தையே நம்மால அவ்வளவு நாள் எடுப்பாரு. ஹிஸ்டாரிக்கல் வெயிட் பண்ணுங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இப்படிதான் இருந்தது. வெயிட் பண்ணுங்க. கடவுளை பத்தின படம் இல்ல மெய்யழகன் கை கட்ட. பிரகாஷ் ப்ரோ ஏதாவது சொல்லுங்க. ப்ரோமோ பாத்தீங்களா? ஸ்பேஸ்ல எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ற ஆளை இன்னைக்கு ஃபுல் ஷோ பேச வச்சிருக்காங்க. பரணி ப்ரோ நாளைக்கு தான் பண்ணிருக்காங்க பரணி ப்ரோ. இன்னைக்கு நாளானிக்கு பரணி கமல் அப்படி வெற்றி அப்படி எடுப்பாரா இப்படி எடுப்பாரான்னு பேசுனியப்பா. அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கேப்பா கமல். பார்த்தாச்சு விஷால் ப்ரோ. பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னும் பார்த்து முன்னாடி போய் நாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி வெற்றி எடுப்பாருன்னு தெரியல இருந்து. ஏங்க வெற்றி மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு பெரிய டவுட் இல்ல? அவரு சாமி படம் இப்படி பீரியட் படம் அதுதான் டவுட். வேற ஒண்ணும் இல்ல. வெற்றி மேல எல்லாம் டவுட் இல்ல. வெற்றி மேல நிறைய கான்பிடென்ட் இருக்கு.
இந்த ஜானர் கமல் கொஞ்சம் இடிக்குது. ராஜமௌலியும் ஏத்திஸ்ட் தான் கமல், தெரியும்ல உனக்கு. ராஜமௌலியும் ஏத்திஸ்ட் தான். டைரக்ட் பண்ண போறாருன்னு தான் பயந்து. சரி, இல்ல நான் ரொம்ப நேரமா ஸ்பீக்கர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே இது சொல்லணும்னு இருந்தேன். நடுவுல யாரோ வந்து அரசனுக்கு என்ன ஆகும்னு கேட்டாங்க. தானு ஸ்டைல்ல சொல்லணும்னா எண்ணியபடி சொல்லியபடி அரசன் வருவான். எப்ப வருவான்னு தெரியும். உங்களுக்கு வருவான், சம்பவம் பண்ணுவான், அவ்வளவுதான். வன்மத்தை கக்கறதுக்கா எப்படி இது பண்ணிட்டு வரான் பாத்தீங்களா? அரசன் வருவான், வாகை சூடுவான், அதை பாத்துட்டீங்க. அதையும் ஆட் பண்ணி இல்ல மகேஷ்னா, அரசனை பத்தி நெய் பேசுறது எல்லாமே வன்மம் கிடையாது. இல்ல அரசனை பத்தி நெய் பேசுறது வன்மம் கிடையாது, அதெல்லாம் புகழ்ச்சி தான். ஆனா மெய் வந்து அப்படிதான். அவர் வந்து இந்த தமிழ் முருகனை பத்தி அவர் பெருமையா பேசினாதான் நம்ம சந்தேகப்படணும். விடுங்க சுகன், தமிழ் முருகனை பத்தி எனக்கு இப்போ கமெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த பிஜிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பாட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வருகிறார்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல ராக்கா பிஜிஎம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காப்புல அந்த பாட்டுல. என்ன எல்லாத்துக்குமே வந்து இப்படி சொல்லிட்டு விஷால் ப்ரோ, அது நல்லா இல்ல விஷால் ப்ரோ. ஏஐ வீடியோ என்ன விஷால் ப்ரோ, நல்லா இருந்தா நல்லா இருந்தா அது நல்லா இல்லைங்க. கமல் உன்கிட்ட பேசவே இல்ல கமல், நான் மெய்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ பேசாம இரு, உனக்கு நல்லா இருக்கு. நீங்களும் சொல்லுங்க அவருக்கு. நான் மெய்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இரு விஷால் ப்ரோ சீரியஸா சொல்லுங்க. இதுல பிஜிஎம் நல்லா இருக்கா? ஏங்க பேசதான் விடுங்களேங்க. உங்களுக்கு பிடிக்கலன்ட்டீங்களா, விட்டுரு போங்க. ஓகே, இப்ப நான் பேசுறேன். ஓப்பனிங்ல அந்த வந்த வசனம் அப்படியே 1001 டைலாக்ஸ் ஞாபகப்படுத்துச்சு. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஏஐல தான் பண்ணிருக்கானுங்க, ஏஐ பண்ணிருக்காங்க, அதுதான் தெரியுது. அது இல்லைங்க. இப்ப இந்த விஷயத்த ஏங்க இப்ப விடணும்? அதை யோசிக்காதீங்க. உடனே அது காரணம் இல்ல அப்படின்ட்டு கமல் பேசுவான். நான் வாட்ஸ்அப் அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. அதை பண்றத நல்லா பண்ணலாம்ல, இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு. அதுதான் இல்ல ப்ரோ, அது இல்ல வந்து அதுக்காக மட்டும் விட்டதுதான் நான் நினைக்கிறேன். இது வந்து வேற எதுக்காகவும் இல்ல, நல்லா பண்ணணும் அதெல்லாம் மெயின்னா அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ஒரு போஸ்டர்ல பேர் மட்டும் போடுறதுக்கு பதிலா அதான் அவங்க பேர் மட்டும் போட்டுட்டு கீழே இதெல்லாம் டீடைல் போடுறதுக்கு பதிலா ஒரு வீடியோவா விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். இதே பாட்டு கூட இதே பிஜிஎம் கூட வருமானு நமக்கு தெரியாது. படமே அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்ப ஷூட்டிங் போகணும் கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. நாங்க எடுத்துக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்லாம் எனக்கு தெரியல. நடுவுல அண்ணன் ஏதோ சொன்னாரு, அக்செப்ட் பண்ணி எனக்கு ஏதோ கேட்டுச்சு. படம் வராதுன்னாரு அவரு. வராதுன்னு சொல்ல, வந்தா பாத்துக்கலான்ற. வராதுன்னு நீங்க சொன்னீங்க, காதுல விழுந்துச்சு. விடுங்க, வராத படத்தை பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டாரு. ஃபுல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்சு தனுஷோட இனிஷியேட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 பாரு பிளஸ் எல்லாமே வந்து அவரு தான் ஃபுல்லா பிக்ஸ் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அதனால எனக்கு என்னவோ வராதுன்றது டவுட்டா தான் இருக்கு. வந்துருமோன்றது இந்த டெம்ப்ளேட் லண்டன் பட கிளைமேக்ஸ்ல வடிவேல் சுண்ணாம்பு தடவிட்டு இருப்பார்ல, வாடிவாசல் கைப்பானமி. இல்ல ப்ரோ, அது வந்து வேற ப்ரொடியூசரு ஆக்டர் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் இது எனக்கு டவுட்டா தான் இருக்கு, வந்துருன்னு தான் தோணுது. பாப்போம் ப்ரோ, இவரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ எனக்கு தெரியுமா. ஏன்னா வட சென்னை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்படிதான் ஆச்சு. அது ரொம்ப நாளா எடுத்துட்டு இருந்தாங்க. நடுவுல வராதுன்னு சொன்னாங்க அடிக்கடி. இப்ப அரசனுக்கு ஸ்டில் விட்ட மாதிரி தான் விட்டுட்டு இருந்தாங்க அதுக்குமே. அதனால இது என்னவோ வந்துடும் தான் தோணுது. காலையில இருந்து ஒரு ஐடி வெரிஃபைட் ஐடி கூவுன்னு கூவிட்டு மோர்ஸ் கோட்ல எல்லாம் அந்த இதை போட்டுருந்துச்சு. செந்தில் குணா இவங்க எல்லாம் ஒன்னா நினைக்கிறது ராஜன் தான். அது வெற்றிமாறன் குறிக்குது. கரெக்ட் தானே? வெற்றிமாறன குறிக்கல, வடசென்னை குறிக்குது. அது அதுல அந்த மோர்ஸ் கோட்லயே வடசென்னை 2 அத வந்து ஓகே ப்ரோ. ஆனா அது வெற்றிமாறனை குறிக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப கரெக்ட் அவர் தானே, அவன் தானே ஃபர்ஸ்ட் சொன்னான் வெற்றிமாறன். அவன் சொன்னானா? யார் சொன்னா கமல்? ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? வெற்றிமாறன் என்னைக்கு சொன்னா? காலையில. ஆனா இன்னைக்கு காலையில டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்களே ப்ரோ. ஒரு நிமிஷம் கமல், இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு நான் எப்ப சொன்னேன் வெற்றின்னு? தம்பி தப்பா பேசி வீணா திட்டு வாங்கிக்காத தம்பி. கமல் தப்பா பேசி திட்டு வாங்கிக்காத. ஃபர்ஸ்ட் சொன்னது ஆர்ஜே விஷால். எழுதிக்கோ. வணக்கம். ஆர்ஜே விஷால் தான் சொன்னாரு. இல்ல ஆனா இன்னொரு கூட வந்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க கூட என்னென்னமோ சொல்றீங்க. அதுக்காக அதெல்லாம் இன்னும் சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றது இல்ல, கரெக்டா சொன்னதுதான் மேட்ரு. இங்க யாரு வேணாலும் போட்டு நீ பாயிண்ட இங்க பாரு.
இதுக்கு முன்னாடி அஸ்வத்தோட சம்பவம் வந்துச்சு, அதுக்குமே யாரும் வந்து என்னன்னா கரெக்டா சொன்னது விஷால் ப்ரோ தான். விஷால் ப்ரோ தான் அதெல்லாம் தலைவன் தான். ஆனா ஐயா வணக்கம். எல்லாரும் இப்படி ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீ பேசாம இருடா. நீ வந்தா நானே வன்மத்தை கட்டுவேன். ஒரு ட்ராக்கர் வந்து வந்து நியூமரல் 5னாரே அது அந்த ட்ராக்கரை பாத்துருக்கேன். அது அந்த ட்ராக்கர் மட்டும் இல்லனா ஒட்டுமொத்த குரூப்புமே அப்படிதானே நினைச்சாங்க. நான் மட்டும் இல்லனா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க. நானும் இந்த டைட்டில் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது இதுதான் கெஸ் பண்ணீங்களா? எனக்கு ஷாக்கிங். அன்னியன் படத்துல அந்த அம்பி புகாம் கும்பி பாகம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவார்ல பிரகாஷ்ராஜ், அந்த மாதிரிதான் அந்த வீன்றது ஷிஃப்ட். ஓகேவா, அப்படி கடந்து போயிடுங்க. இல்ல இது ஆக்சுவலா இப்ப என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த இதுல சொல்லுவாங்க வண்டு முருகன் கேஸ்ல சொல்லுவோம்ல 2 லட்சம் கொடுக்கணும் 4 லட்சம் ஹைலைட் என்ன தெரியுமா? சினி இன்சைடர்ல இருந்து எல்லாருமே எக்ஸ்போஸ். வினோத் சோப்ராவா அவரு? வினோத் சோப்ரா ஏன்டா இங்க வராரு? சம்பந்தமே இல்லாம ஏன்டா பேசுறீங்க? வெங்கி அட்லூரி, வினோத் சோப்ரா, என்னென்ன பேச்சு. விஷால் ப்ரோ வெங்கட் பிரபுன்னு ஒரு குழப்பனானுங்க பாருங்க அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு. நான் ஃபர்ஸ்ட் வெங்கட் பிரபுன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்பயே நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட சுகன் ப்ரோ. கேக்குதானே மகேஷ்னே? கேக்குதுப்பா. உனக்கு பிடிச்சிருக்கு? பக்காவுதுடா சொல்றா. இல்ல நீ கேட்கவே வேணாம். இல்லண்ணே எனக்கு எக்ஸாக்டா ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இதுல பண்ணுவாங்கல்ல வக்கீல் வண்டு முருகன்ல, ஆமா 2 லட்சம் இல்ல 4 லட்சம் கொடுத்தோன்னா அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான்ல, ஐயோ அந்த மாதிரி எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லன்னா இருந்துச்சு, எதையாவது ஒண்ணு சொல்லுங்கடான்னா நான் உட்காந்துருந்தேன். அது இப்படி வந்தது வந்து ஏதோ ட்ரிகர் ஆகி எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சான்றதும் எனக்கும் புரியலதான். சரி ஏதோ வந்த வரைக்கும் சரி. ஆப்வியஸ்லி அப்படிதான் சுரேந்தர். இதுல இல்ல ஆக்சுவலா ட்ரிகர் ஆகி வந்திருக்கு. பட் ஆனா வெற்றிமாறன் நீ பண்ணும்போது இப்போ வந்து ஒரு போட்டி ஒன்று இருக்கும்ல, வெற்றிமாறன் நல்லா எடுப்பாப்ல, திரிவிக்ரம் நல்லா எடுப்பாப்ல. அப்ப ஆப்வியஸா வெற்றிமாறன் நல்லா அந்த ஒரு விஷயத்துல பிலிம் மேக்கிங்கா வந்து அவரோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஆனா இப்ப அப்படியே வந்து யாரோ ஒருத்தன் சொன்னாங்க வெற்றிமாறன்ற தாண்டி வந்து அனிருத் சாயபங்கர்னு ஒரு சண்டை வரும்னு. அது அப்படியே நடந்து போச்சு. அதுதான் கொஞ்சம் இது எப்படி என்ன போகுதுன்னு. எனக்கு ஆச்சரியமே சாய் தான். எனக்கு வேற எதுலயுமே ஆச்சரியம் இல்ல. வெற்றிலாம் எனக்கு ஆச்சரியமே இல்ல. எனக்கு சாய் தான் ஆச்சரியம். இல்ல எனக்கு சாய் பங்கர்னும் போது ஒரு பயங்கர வரும். விஷால் ப்ரோ ப்ரொடக்ஷன் இங்க பாருங்க. விஷால் ப்ரோ நான் ஸ்டார்டிங்ல ப்ரோமோ பார்த்த உடனே கமல்கிட்ட சொன்னேன், டேய் இதுல நிறைய இன்புட்ஸ் அவர் தான் தனுஷ் தாண்டா பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி ப்ரோ வெற்றி படத்துல தனுஷ் போய் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாருன்னு கமல் கேட்டான். ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் இந்த படத்தை எடுக்கணும்ன்றதா இருக்கட்டும், சாய மியூசிக் போறதா இருக்கட்டும், எல்லாமே டி பண்ணாம யாரும் இன்புட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் வந்தப்ப வந்து இது வந்து எங்க ஊர்ல ஒரு அண்ணன் நிறைய புக்கு படிக்கிறாள். அவர் ரொம்ப எக்கச்சக்க புக்கு படிக்கிறார். அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், அந்த அறிவுமதினு ஒருத்தர் வந்திருக்காப்லயே, அவரோட இது எப்படின்னு. இல்லப்பா நான் ஒரு புக்கு அவ்வளவு படிச்சதுல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் படிப்பாப்ல, நான் வேணா கேட்டு சொல்றேன்னாரு. அவருக்கு வந்து முருகன் கதை இந்த அவர் இந்த அவர்கிட்ட இல்ல, ஆனா யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாப்புல வந்து யானை மேல் ஏறி ஒரு முருகன் பத்தி யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ யாரோ ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அது யார் போட்டாங்கன்னு தெரியல. ஆனா இன்னொன்னு மச்சான், தனுஷ மட்டும் சொல்றோம்னு நினைக்கிறானா, அரசனுக்கு வந்துட்டு அனிருத்தோட சாய்ஸ் சிம்பு தான். சோ அதுவும் சொல்லிடுறேன். இப்ப வெற்றி வந்துட்டு அது ஓகே தான். வெற்றிக்கு அது மேட்டர் கேட்கலப்பா. என்னடா தனுஷே அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்கடா. இருறா சும்மா, நீ கொஞ்சம் இருறா அமைதியா. சரி விஷால் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ கேளுங்க, அவர் முருகனை பத்தி 1000 சொல்லுவாரு. அதான் பிரகாஷ் அவர் சொல்லட்டும். என்ன அவர் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 10 நிமிஷம் வேணும். அந்த ஒரு மனுஷன் நான் மறுபடியும் நான் பொழக்கணும். ஒரு நிமிஷம். இவர் வேற அதான் நாம எந்த டாபிக்ல போனாலும் பரணி ப்ரோ உள்ள இழுத்து போட்டு அந்த டாபிக்கே பேசிட்டு இருக்காரு. நீங்க பேசி முடிங்கன்னு அதுக்கப்புறம் சொல்றேன் என்னன்ட்டு. நீங்க உன்னைய கோபப்படுத்தின அந்த பர்சன் யாரியா எனக்கு புரியல. நீயே கோபப்படுறவங்களுக்கு ரமேஷ் கபூர்னு சொல்லுங்க. கபூர்
சரி ஏன் கப்புர்னு வந்துச்சுன்னு தெரியல, அதை விட்டுருங்க. எனக்கு நான் ரமேஷ் இல்ல கடைசி 10 நிமிஷம் நீங்க பேசுங்க பரணி. ஆனா கமல், உனக்கு இதுல ஒரு நீ சந்தோஷமே படலையாடா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல? ப்ரோ எனக்கு இல்ல ப்ரோ, சந்தோஷம் இல்லன்றதை விட எனக்கு என்னன்னா வெற்றியும் டெக்னிக்கலாவும் வந்து மேட்சே ஆனதே இல்ல ப்ரோ இது வரைக்கும். அதுதான் ப்ரோ பிரச்சனையே. அப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப வீக்கான ரெண்டே விஷயம் தான். அவங்க அதுக்காக விடுறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா விட்டுருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். வெற்றி பத்தி தெரியாதா? அவரோட டைட்டில் போஸ்டராவே விட்டுருக்கலாம் ஒண்ணுமே இல்லாம. டைட்டில் பான்ஸே போட்டு அடிப்பாங்க அப்பத்துல இருந்து. அவர் அதெல்லாம் கான்சென்ட்ரேஷனே பண்றது கிடையாது ப்ரோ. இது தெரிஞ்சு வெற்றி சும்மா பாத்துட்டு பாரு, அப்படியே இது வெற்றி பேர் போட்டு வந்தாலும் ப்ரோ. ஆனா இது வந்து சண்டை பெருசாகுது விஷால் ப்ரோ. நீங்க இப்ப தெலுங்கு ப்ரொமோஷன் போனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தெலுங்கு மீடியா சும்மாவே தெலுங்கு மார்க்கெட்டையும் அவங்க நம்பிதான் இருக்காங்க. பெரிய கலெக்ஷன் சும்மாவே அதிகமா பண்ணுவானுங்க. இப்படிலாம் போனோம்னா ரொம்ப இதா இருக்கும். அது அவருக்கு நடக்காது. சரி, தமிழ் படத்துக்கு நடக்கும். அடுத்து எல்லா தமிழ் நினைக்கிறியா கமல்? அதுக்கு இப்படியே தவிர்த்துட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறியா? தவிர்த்துட்டு போறதுக்கு சொல்லல விஷால் ப்ரோ. தவிர்க்க வேணாம். ஆனா இப்ப சண்டை இப்படி வந்து ஐயோ எனக்கு ஒரு டவுட். இப்ப வந்து நம்மளால ஓமுக்கு போனப்பலன்னா ஓகே. இப்ப அதே மாதிரி அவர் வந்து டிராகனுக்கோ இல்ல இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க படத்துக்கோ வந்தாருன்னா நீங்க இங்க இருக்க மீடியா அப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா சுரேந்திர? இங்க இருக்கிற மீடியா வந்து கேட்பாங்கடா என்ன கமல் நீங்க தெலுங்கு மீடியா பேசுறதா கேட்டிருக்கோம். பாருங்க நம்ம பைல்வான் இருப்பாருங்க, பாருங்க நீங்க. நீங்க பாருங்க. என்ன கேக்குறேன்னா இல்ல கமல் சிம்பிளா ஒரே நமக்கும் நம்மளோட மொழி நம்மளோட கடவுள்ன்ற ஒரு உணர்வு இருக்கும்ல. அதுக்கேத்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேராது கேள்வி கேட்பானுங்களே. அப்படி கேட்கும் போது அங்க இருக்கவனும் பதில் சொல்லுவான். இப்ப அவன் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எக்ஸாம்பிளே வந்து எப்படின்னா கேஜிஎஃப் பத்தி எடுக்கும்போது நான் வந்து நான் கேட்ட கதையை வச்சு நான் ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் ஒரு கதை வச்சிருக்காப்புல. இப்ப நாங்க வந்து இது பண்ணோம் தங்கலான் பண்ணோம்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாப்ல, ஸ்டுடியோ சொல்லுவாப்ல. இப்ப அந்த மாதிரி தானே அவன் கேள்விப்பட்ட முருகனை அவன் படம் பண்றான். இவர் வந்து நம்மளோட மொழி நமக்கு உண்டான விஷயத்த பத்தி நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான். சுரேந்தர் ப்ரோ இந்த முருகர் படம் எப்படி வரும் தெரியுமா? நம்ம முருகரை வந்து கடவுளே இல்ல, நம்மளோட முன்னோர்களா வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்றோம்ல, அதான் ஐயா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நீங்க அதான் சொல்றேன். அந்த கடவுளை அந்த இதை வச்சுதான் தமிழ்ல வரப்போகுது. தமிழ்ல டிவோஷனல் டச்சா வராதுன்னு நினைக்கிறேன். ஐயா இதுலயே காட்டின விதத்திலேயே உனக்கு புரியுதா இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல வந்து நினைக்கிறேன் ஆர்ஜின் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் ரூட்டர்ல. அதான் பிரகாஷ் என்னத்துக்கு பேச மாட்டாருன்னு புரியல. எதையாவது சொல்லுங்கண்ணே. இல்ல விஷால் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். அவர் வேல்பாரி கதை சொல்லும் போதே வந்துட்டு அந்த முருகன் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதாதான் டிராவல் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ என்னன்னா நீங்க எல்லாம் பேச முடியுங்க, கடைசியில நான் பேசுறேன்ற மாதிரி இருப்பாரு. அவருக்கு அதுவும் இல்லாம வந்துட்டு சொல்லி இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலை பார்த்துட்டே தான் நான் ஸ்பேஸ் வந்து கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நடுவுல ஒரு இதை மட்டும் சொல்லுங்க. சுரேந்திர ப்ரோ கேட்டாரு அதே மாதிரி அவனுங்களுக்கும் இங்க தேவை இருக்குல்ல, இங்க வருவானுங்க. நமக்கு தான் அவனுங்க மார்க்கெட் அதிகமா தேவை. அவனுங்க படம் இங்க RRR ஓடும், பாகுபலி ஓடும். இல்ல மாவீரன், மார்க்கெட்டுக்கு பார்த்துட்டுலாம் பயப்படக்கூடாது மாவீரன். இது ஐடென்டிட்டி திருட்டு மாவீரன். இதுக்கெல்லாம் அப்படியே அமைதியெல்லாம் போக கூடாது மாவீரன். எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்து வாட்ச் பண்ணி தான் ஆகணும். விஷால் நான் பிரகாஷ் நான் முன்னாடி வச்சு சொன்னாரு தெரியுமா, இதுக்கு முன்னாடி முருகர் படம் தமிழ்ல ஒருத்தர் எடுக்க வேண்டியது, ஒரு பெரிய டைரக்டர் நடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அது யாரும் கேட்கணும்னு சொல்லல. சமுத்திரக்கனி வச்சு ஒண்ணு பண்றதா சொன்னாங்க. இல்ல அது வந்து சூர்யா என்ன பண்றதுல அது வேற. இல்ல எனக்கே வந்து நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறது இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி ஒண்ணு அவங்க விட்டப்ப காட் ஆஃப் வார்னு ஒரு விட்டப்ப டேக்ல அந்த போஸ்டர்ல எதுவுமே இல்ல. இவர் அந்த ப்ரொடியூசர் தான் வீம்புக்குன்னு ட்ரிகர் பண்ற மாதிரி அந்த சென்டென்ஸே போட்டாப்ல. பானின் நார்த் இல்ல மச்சான், இன்னொன்னு ட்ரிகர் பண்ண போட்டான்றத தாண்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியலடா. அவங்களுக்கு தெரியல. அவங்க படிச்ச கதையே அப்படிதான் இருக்கு. அது இல்ல இதுதான் கதைன்னு சொல்லணும். புரியுதா உனக்கு? இப்போ ஒருத்தவங்க வந்து 2+2 4ன்னு 5ன்றாங்கன்னா 2+2 5 இல்லப்பா 4ன்னு சொல்லி கொடுக்கணும்.
இது வந்துட்டு அவங்களுக்கு தெரியல. அங்க நீ யோசிச்சு பாரு, எல்லா கதையுமே ஹிமாலயஸ் தான் கதையா இருக்கு. ஆர்ஜின் கதையும் அங்க இல்ல அதுக்கு விஷால இல்ல அவன் அதே மாதிரி சொன்னும் போது இவன் அவன் பேர் அந்த பாரிசாலன் ஒருத்தன் சொல்லிட்டு போது மணிமேகலையில இருந்துச்சு இதுல இருந்துச்சுன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மணிமேகலை வந்து அச்சய பாத்திரம்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்காண்டி நீ போய் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பியா அச்சய பாத்திரம்னு? ஒரு விஷயம் இலக்கியங்களா, ஒரு விஷயம் காலங்காலமா தமிழ் மொழிக்குன்னு ஒரு விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. எந்த மொழிக்கு இல்லாத ஒரு எந்த எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்ம மொழிக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, நமக்கு இலக்கியங்களும் நம்மளோட வரலாற்றுகளும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எந்த இடத்துலயும் இருக்க அமெரிக்கால இருக்க ஒருத்தன் வந்து தெளிவா சொல்றான், இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு நடந்துச்சு. இத சொல்ற அது டோட்டலா நீ வேற சொல்ற. அது இல்ல மச்சான் பேச்சு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படி சொல்ல வரல. பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஒருத்தன் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் ஆகி இது பண்ணது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. நான் வந்து அதுல வந்து சீரியஸா அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு விஷயத்துல எங்க அண்ணன் பண்றது எனக்கு சந்தோஷம். நான் என்ன கேக்குறேன்னா, நீ ட்ரிகருக்கு நீ என்ன வேணா பண்ணுவேன். நாங்க எத்தனை காலத்துக்கு தான் இவனுங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, பொத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டு பண்றாங்களான்னு தெரியல. இது பண்ண வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பட் அதுல வந்து உண்மையா நீ சொன்ன மாதிரி ஆரிஜின்னா ஒரிஜினலா இருக்கும். அவங்கள மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்ணுவாங்களான்னு இல்ல. அது ஒரிஜினல் கதை தான் அங்க இருக்கிறது. அது நிறைய நம்ம இங்க ஸ்பேஸ்ல நான் வாட்ஸ்அப்ல பேசுவோம். இன்னொன்னு என்ன சொல்றது, இப்ப மாவீரன் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட் தான். அவங்களுக்கு நம்ம தேவையில்ல, நமக்கு அவங்க மார்க்கெட் எல்லாமே தேவைதான். ஆனா இது அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் மாவீரன். இது அப்படியே ஒரு லைட்டான மேட்டரா ஓகேப்பா நீங்க எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு விட்டுட்டு போறது ரைட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நானுமே ஒரு ஏத்திஸ்ட் தான். ஆனா இது வந்துட்டு வெறும் கடவுள் சார்ந்த ஒரு மேட்டரா இருந்தா பரவாயில்ல. இதை எடுத்தாங்கன்னா இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துருவாங்க மாவீரன். உங்களுக்கு அது புரியுது இல்ல? அதனாலதான் நமக்கு கோவம் வருது. ஆனா டைட்டில் காலையிலே தெரிஞ்சிச்சு. ஐயப்பன் போட்டிருந்தாரு, ஒரு மயில் எமோஜி எல்லாம் போட்டாரு. தமிழ் கடவுள் முருகன். தமிழ் முருகன் அவ்வளவுதான். தமிழ் முருகன் அங்க கூட கடவுள்னு வெற்றி போட்டாங்க. வெற்றிடா. ஷாம் வேற ஒண்ணு சொன்னாரு, தமிழ் முருகன் தான் இருக்கு, விட்டுருங்க விஷால். ஆமா ஆமா. வரணி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்துச்சு இதே முரளி உங்களுக்கு? இதே முரளி எனக்கு டீசெண்டா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. உன் வாயில நல்லா இருக்கு ஆகா ஓகோன்ற வார்த்தை எப்பதான் வரும்? அந்த மாதிரி மலையாள சினிமா பாக்குறப்ப வரும். மலையாள சினிமா இல்ல சீரியஸ் ஆகா ஓகோன்னு இருந்தா வரும். பரணி மேல மட்டும் தப்பு சொல்றீங்க எல்லாம். சொல்லுங்க இந்த ப்ரோ புரியல. சும்மா ஜாலியா சொன்னோம் பிரகாஷ் ப்ரோ. நீங்க வாங்க நம்ம மேட்டருக்கு வாங்க, தமிழ் கடவுள் முருகனுக்கு வாங்க. சரி வரும், எல்லாத்துக்கும் வரும். கடைசி 10 நிமிஷம் பரணி கேட்ட அப்படி, அதனால 10 நிமிஷம் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவோம். ஃபியூரியஸ் பத்தி சொல்லி முடியாது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. பட் அதை பத்தி நாளைக்கு யாராவது எல்லாம் பார்க்கும்போது அதை பத்தி நிறைய பேசுவோம். அதுக்கப்புறம் நீங்க போன படம் இதய முரளி. ஃபர்ஸ்ட் ஆஃப் புதுசா எதுவும் இல்லை அப்படின்னாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காம நல்லா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓவர் லெங்க்தா போய் அதுக்கப்புறம் கடைசி ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா பண்ணுவோம். ஆடியன்ஸ் போகும்போது தேட்டர் விட்டு போறோம், சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் ஆகுது. ஃபைனல் ஆக்டிங் சொல்ற மாதிரியும் இல்ல ஃபைனல் விஷயங்கள் தேட்டருக்கு விட்டு நீங்க வெளியே அனுப்பும்போது சென்ட் ஆஃப் பண்ணும்போது அனுப்புவாங்கல்ல சில விஷயங்கள், அந்த மாதிரி ரீல்ஸுக்கு பண்ற மாதிரி பயங்கரமா நான் என்ன வேணா பண்றேன், நானும் ஜாலியா தேட்டர் விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு படம் பார்த்து. அதான் நல்ல படம், நல்லா டீசெண்டா இருக்கு. சூப்பர் ஆகா ஓக மஸ்ட் வாட்ச் அப்படின்லாம் இல்லைனாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற நல்லா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். ஒரு குட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இதய முரளி. படத்தோட ஹீரோக்கள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபி தான் சொல்லணும். அந்த சினிமோட்டோகிராஃபி படம் சூப்பர். ரெண்டாவது தமிழோட பிஜிஎம் தான். படத்துல எனக்கு தமிழோட நடிப்பு அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆனா பிஜிஎம் வேற லெவல். சாங்ஸ் எனக்கு அந்த 2-3 சாங்ஸுமே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இதே அதோட இன்னொரு வெர்ஷன் பிஜிஎம் வெர்ஷன் சாங்க பிஜிஎம் வெர்ஷனா போட்டிருந்தாரு, அது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு படத்துல வந்து தமிழும் சினிமோட்டோகிராஃபி அந்த 2 இல்லைன்னா படமே இல்லைங்கிற மாதிரி தான். இருந்தாலும் மொதல் படத்துலேயே ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அது நல்லா ஒர்க் ஆகுது, ஓகேவா இருக்கு. தேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, அது ரொம்ப சொல்லிடணும். நமக்கு ஓகே டீசென்ட் அப்படி இருந்தாலும் தேட்டர்ல நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் எல்லாம் தேட்டர் மெட்டீரியலை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்தது லவ்வோ லவ் அப்படின்னு ஒரு படம். லவ்வோ லவ் அவர் லோன்னு அலையிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த காதலுக்காக லோன்னு அலைகிற நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். அதுல சில பேர் செலவு பண்ணியே தேஞ்சி போனவங்கலாம் பார்த்துருப்போம்ல. அப்படி எங்கேயோ ஒரு 1000 பேத்துல ஒருத்தன் ஒரு பயங்கரமான ஒருத்தர் தேவையில்லாம செலவு பண்றன்னு ஒருத்தர் கேட்டகரி இருக்குல்ல, அந்த மாதிரி
அதை வந்து படமா எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த யூத்ஃபுல் என்டர்டெய்னர் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கு. ஒரு ஆவரேஜ் பிலிம். நீங்க அந்த இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நம்ம பெருசா இல்லைனாலும் ஒரு ஆவரேஜா இருந்துச்சுப்பா, ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா பார்க்கலாம், ஓவர் அடிச்சு போய் உட்காந்து பார்க்கலாம் நாளைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேஸ்டிங் படத்துல மிகப்பெரிய சொதப்பல்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க வேற இதே நடிகர்கள், இதே கதையை, இதே கலைத்த இதே சீன்ஸை வேற நடிகர்களை வச்சு எடுத்திருந்தா படம் நல்லா இருக்கும். அதாவது பவிஸை தவிர, பவிஸ் ஓகே, அவரை நான் குறை சொல்ல விரும்பல. பவிஸை தாண்டி எல்லாமே ஹீரோயின் வனிதா விஜயகுமார், அப்புறம் இன்னொரு அம்மா ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அந்த அம்மா கேரக்டர் கிட்டத்தட்ட நமக்குலாம் பல வகையில எரிச்சல் ஊட்டக்கூடிய பர்ஃபார்மன்ஸ். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல. சரி ரைட்டு, முதல் நாளே போட்டு ஃபுல்லா அடிக்காம நாளைக்கு ஏதாவது பேசும்போது கொஞ்சம் அப்பப்போ பார்த்து தூவிக்கும். மொத்தம் ஆல்ரெடி சீரியஸ் சொல்லியாச்சு, இந்த 2 சொல்லியாச்சு. அடுத்த கடைசியே இப்போ இன்னைக்கு பூரா அந்த 3 படம் பார்த்தனால அந்த அப்டேட் எதுவும் மிஸ் பண்ணிடுவோமோ, பெருசா ஒரு அப்டேட் தனுஷ் பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டே இருந்தாரு. இதுவா அதுவா எதுவா அப்படின்னு, இதுவோ அதுவோ எதுவோன்னு பயங்கரமா குழப்பத்திலேயே ஆட்டிக்கிட்டு இருந்த தனுஷ் தி அந்த அப்டேட் நான் வெங்கட் பிரபு அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப ஆர்வமா இருந்தது வெங்கட் பிரபு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், சச்சிஜோதி, சாய பேங்கர் மியூசிக்னு நியூஸ் வந்தப்போ எல்லாம் நியூஸ் சொல்லப்போ அதுதான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து வெற்றிமாறன் சொன்னாங்க, வெற்றிமாறன் 5th ஃபிலிம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்புறம் வந்து விக்கி கௌசல் சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் அதுவும் இல்லை. அப்புறமேட்டு இந்த 12th ஃபெயில் டைரக்டர் எடுக்கிறாரு, அவர் பேர் என்னமோ ஒரு பேர் என்னன்னு தெரியல டக்குன்னு, அவர் எடுக்கிறார், வினோத் சோப்ரா எடுக்கிறாருன்னாங்க. ஏன்னா திரும்பி தனுஷ் கண்டென்ட் வழி போறாரா, சுத்தம் சரி கமர்ஷியல் வருவாரு பார்த்தா கண்டென்ட் போறாரு. இருந்தாலும் நல்ல படம், சூப்பரான படம். ஆண்கள்னு சொல்றத விட ஆண் குழந்தைகள் கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னா அது அந்த 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். சரி ரைட்டு, அப்படி ஒரு டேரக்டர் வந்து ஒரு கண்டென்ட் ஃபிலிம் வரப்போகுது அப்படின்னு அந்தையாச்சும் மனசாத்திக்கலாம் தான். எப்படியுமே இல்லாம அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை, திரும்ப ஒரு குழப்பத்துல வந்து காலைல இன்னைக்கு அப்டேட் வந்தா பாத்துக்கலாம் போ, நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். எனக்கு சுகன் வந்து ஒரு 5-6 லிஸ்ட் போட்டு அமைச்சாரு, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா இதுவா இருக்குமா. நான் வெங்கட் பிரபு அப்படி இல்லைன்னா வினோத் சோப்ரா அப்படிதான் கடைசியா நியூஸ் வந்திருக்கு, 2ல ஏதாச்சும் ஒன்று தான் வரும் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே நேரத்தோ பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்படி பல வகையில குழப்பம் வந்துச்சு. அதுக்கு அப்டேட் வரப்போ பாத்துக்கலாம், நீ அப்டேட்டே வரல. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இந்த அப்துல் கலாம்னு ஒரு படம் பயோபிக் அனௌன்ஸ் பண்ணாங்க, வரவே இல்லை. அப்புறமேட்டு வந்து இளையராஜா பயோபிக் அனௌன்ஸ் பண்ணாங்க, வரவே இல்லை. தனுஷ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் போட்டு நிறைய போட்டு படம் அந்த வராம டிராப் ஆயிரு. அது மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்டே டிராப் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு காலில இருந்து சட்டத்தையே காணாம 1001 அதெல்லாம் விடுங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் சரி, அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே தெரியும் அது வராதுன்னு, இல்லைங்க அது அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரியும் அது வரவே வராதுன்னு. ஆனா இந்த படங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களா, ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனு, தனுஷ் இளையராஜா கரெக்டா மேட்ச் ஆவாரு. கலாம் விட்டுருங்க, கலாம் ஒரு மேட்ச் ஆவாரு இல்லை எனக்கு தெரியல, எனக்கு டவுட் தான். ஆனா வந்து இது பக்காவா மேட்ச் ஆவாரு. அப்ப எப்படியும் அருண் மாதேசன் ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்ப்போம், என்னதான் வருதுன்னு பார்ப்போம். முதல் அருண் மாதேசன் படத்துக்கு பயங்கரமா எதிர்பார்ப்போமோ அப்படின்னு வச்சு அந்த படம் வரவே இல்லை. இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்டே ஒருவேளை போஸ்ட் ஆயிருக்குன்னு நினைச்சா, அதான் மாரி சிலாஜி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. இப்ப இந்த இடத்துல இப்படி குழப்பம் வந்த இடத்துல வெற்றிமாறன் அப்படின்னு உடனே கொஞ்சம் சாக்கு தான். ஆனா அதுல ஒரு சந்தோஷமான செய்தி, அதாவது சாக்குல ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, இது வந்து சுயநலமா இருக்கலாம், இல்ல வந்து தப்பா கூட பண்ணலாம் நிறைய பேத்துக்கு, இல்ல வந்து சேடிஸ்ட்னு சொல்லலாம். ஆனா எனக்கு என் பார்வையில நான் சொல்றது, ஒரு முருகரை நமக்கான ஒரு கடவுளை சக மனுஷனா ஆதி தமிழனா பார்த்த ஒரு கடவுளை இவங்க பானின் நார்த்துன்னு பிரிச்சு அவங்களுக்கான அடையாளமா மாத்தி அந்த ஒரு வேலுக்கு பயிலா சூழாயுதம் மாத்தி என்னென்னமோ பண்ணி அவங்க பண்ணதுக்கு நம்ம தமிழ் படம் நம்ம என்ன நீ என்னதான் எடுக்கிற, நான் எடுக்கிற முருகரை பத்தி எடுக்கிறோன்னே இல்லை உனக்கு காண்டேத்துறேன் அப்படின்னு, அதாவது லவ்வர் காண்டேட் எக்ஸ்ல வர காண்டேத்துறதுக்காக லவ்வர் ஏதாவது ஒரு வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காண்டேத்து ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க இனிமேல் வந்து கொஞ்சம் இன்னும் சூதானமா இருப்பாங்க. நீங்க தமிழ் கடவுள் முருகா, அவங்க நம்ம தமிழுக்கு அவங்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இது வந்து ஏதாவது சிக்கலாயிடக்கூடாதுன்னு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருப்பாங்க. அந்த வகையில வந்து எனக்கு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்டா படுச்சு. ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் படம் எடுக்கிறதுக்கு தமிழ் முருகன்னே பேர் வச்சது, நீ முருகன் வச்சிருவேன், நான் தமிழ் முருகனே வைக்கிறேன். ஏன்னா முருகன் நீ 2ஆ பிரிக்கிற, நீ நார்த்தன் பிரிக்கிற, தமிழ்ல பிரிக்கிறேங்கிற மாதிரி அந்த ஒரு இதா இருந்துச்சு. மற்றபடி நான் வீடியோ பாக்குற டைம் இல்லை, பரணிக்கு தெரியும், நான் காலையில இருந்து கொஞ்சம் வேலையில இருந்து படம் முடிஞ்சு அது முடிஞ்சு சாயங்காலம் வந்ததுல இருந்து கொஞ்சம் பர்சனலா ஒரு நிறைய வேலைகள் இருக்கு, வீடியோ பார்க்கல. ஆனா வீடியோ பார்த்து இப்பதான் போஸ்ட் பண்ணேன். மியூசிக்லாம் எனக்கு கேட்கல, ஜஸ்ட் வந்து ஒரு 4 கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், கட் பண்ணி ஓட்டி அது நான் இப்போ வீடியோ பார்த்துட்டு இப்போ ஸ்பேஸ் முடிச்சுட்டு பாக்குறேன். மற்றபடி எப்படி வீடியோ எப்படி இருந்தாலும் சரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல எனக்கு சந்தோஷம். ஆனா என்னன்னா எனக்கு 2 டவுட் இருக்கு. வெற்றிமாறன் எப்படி முருகர் படத்தை எடுப்பாரு, அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா அவரோட ஐடியாலஜி வேற, எல்லாமே வேற. ஆனா மேக்கிங்ல அவர் நல்லா பண்ணுவாரு. இன்னொன்னு என்னன்னா இன்னொருத்தரோட கதைங்கிறது, எனக்கு அறிவுமதி நல்ல ஒரு கதாசிரியர், நல்ல ஒரு எழுத்தாளர்,
அவரு நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்ப அவரோட கதையை தான் இப்படி பண்ண போறாரு. ஏன்னா வெற்றிமாறனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அடுத்தவங்களோட கதை தானே, அது இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றதுன்னு அவர் பண்ணுவாரு. அதனால அது பண்ணாருனாலே போதும் அப்படின்னா. பட் எப்படி என்ன ஏது அது இதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப அவர் அரசன் எடுத்து முடிக்கணும். அரசன் எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு படம் என்ன சொன்னாரு, இந்த ராஜன் வகைராசி அது முடிக்கணும். ரெண்டையும் பேர்ல எல்லாம் முடிச்சிட்டாருனாலும் அவர் இத்தனை வருஷம் வேலை பார்த்தது முழுக்க 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 வாடி வாசலுங்கிற ஸ்கிரிப்ட்ல தான். இப்ப அதை வாடி வாசலை முழுக்க விட்டுட்டு இப்ப இதுல ஆரம்பிப்பாரு. இப்ப ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜே எவ்வளவு வருஷம் போகும், அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகுமா போவாதா, ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்தாலும் ஜஸ்ட் பிடிக்காத மாப்பிள்ளைய வெறுப்பேத்துற கதையா என்டிஆர் டீம் வெறுப்பேத்துறதுக்காக மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்துச்சு. அந்த வகையில சந்தோஷப்பட்டுட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது குவாலிட்டியா ஏதாவது கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். பரணி உங்க 10 நிமிஷத்தை சொல்லுங்க பரணி. நடுவில் விஷயம் ஏதோ சொல்ல வந்தீங்க. நாளைக்கு பார்க்க போற நீங்க லவ் பார்த்துட்டு வாங்க. வாழ்த்துக்கள். நடுவுல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கலாமா? சொல்லிருங்க. இன்னைக்கு ஃபியூரியஸ் பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிள் லைன் தான், சைல்ட் டிராபிகிங்க வச்சு பண்ற ஒரு ஸ்டோரினாலும் அதுல பெருசா இன்வெஸ்டிகேஷன் அந்த டிராமா அதெல்லாம் எதுவும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா வச்சு ஒரு 1.25 மணி நேரம் நினைக்கிறேன், 1 hour 50 minutes சம்திங். அது ஃபுல்லாவுமே 1 மணி நேரம் 53 நிமிஷம். இதை ஒன்னே மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன், காலில் சொன்னேன், ஸ்பேஸ்ல சொல்ல மாட்டேன். டாக்டர் படத்தை காமெடியா போகாம ஒரு அடி 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 அடின்னு அடிச்சா பயிற்சினா எடுத்தா என்னவோ அதுதான் ஃபியூரியஸ். அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்பேஸ்ல போன் பேஸ் போடுற மாதிரி பரணிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தேன், தவிர ஸ்பேஸ்ல மறந்தேன். அதை இப்ப சொல்லுங்க மெய்யழகன். அந்த 1 hour 50 minutesல மீறி போனா ஒரு 10 to 15 minutes அதிகபட்சம் டைலாக்ஸ் இருக்கும். மீதி 1.5 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். எனக்கு வந்து படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு ட்ரக் சேஸ் சீக்வன்ஸ்ல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டும் கடைசியா வர அந்த அபார்ட்மெண்ட் அண்ட் கிளைமேக்ஸ்ல 5 பேரை வச்சு வர்ற ஒரு ஃபைட், அது 3மே செம்மையா ஒர்க் ஆச்சு. அந்த எமோஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அந்த அப்பா பொண்ணுக்குள்ள இருக்கிற எமோஷன், அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரோட ஹஸ்பண்ட் கூட அந்த கேரக்டர் டிராவல் ஆகும், அதோட எமோஷனுமே ஒர்க் ஆச்சு. இவர் பேசிட்டு இருக்காரு கேட்கல. சாரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து வில்லனை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் சீன்லயே காட்டுவாங்க, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கேடா ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸுமே. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது, கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே அவருமே டெரிஃபிக்கா பண்ணியிருந்தாரு. ஓவராலா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கதையெல்லாம் பெருசா தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மட்டும் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. ஒரு 1 hour 50 minutes தான், படம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். என்னமே படம் பேர் என்ன? ஃபியூரியஸ். ஸ்டார்டிங்ல நான் ஸ்பேஸ் சொல்லும்போது கேட்கல நீங்க? இல்ல பாதியில வந்தேன். இவர் சொல்லப்பதான் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். ரீல் போட்டல, ரீல் பாத்தீங்களா? ரீல் போட்டு பாத்தீங்களா? அந்த ரீல் தான். அவ்வளவுதான் சொல்ல வந்து, அதை பாத்தீங்க. அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லணும். கண்டிப்பா. ஆனா இதுதான் அறிவுமதியோட புக்காம், என்ன புக் அடாப்டேஷன்ன்றாங்க. அறிவுமதியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நல்ல எழுத்தாளர், அதனாலதான் வெற்றிமாறன் நம்புறேன். ஆனா எனக்கு படம் எடுப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்குல்ல. முதல்ல இங்க அரசன் பாடலாசிரியர் எழுதிருக்காரு அறிவுமதி, தெரியுமில்ல? அவர் பாடலாசிரியர். ஆமா அது தெரியும். ஆனா ஏதோ நல்ல புக்ஸ் ஏதாவது எழுதிருக்காரு நிறைய, அதை பத்தி நமக்கு தெரியாது. அதுவும் இந்த தமிழ் முருகன் ஒரு புக் இருக்கிற மாதிரி தெரியல நமக்கு. அது ஏதோ அவர் புக்கு தமிழ் முருகன்ன்றாங்களே ஏதோ, அதான் ஒண்ணும் புரியல, தான் கேட்டாங்க. இல்ல தமிழ் முருகன் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. பட் அதான் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து இன்னொரு புக்கு சரியா ஞாபகம் வரல. தமிழ் முருகன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா கொற்றவையோட பையன் தானே நம்ம இங்க கும்பிடுறது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தமிழ் முருகன் இருக்கும். அதுதான் இருக்கும். அதுக்கு அது இல்லாம இன்னும் 2-3 புக்ல எழுதியிருக்காரு. எனக்கு பாட்டு எழுதுன கூட ஞாபகம் இருக்கு, புக் எழுத ஞாபகம் இல்ல. ஏன்னா சிறைச்சாலை படத்தை எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருந்தாரு. செம்புவே அது என்ன போகுது, சிறைச்சாலைன்னா அந்த மோகன்லால் சிறைச்சாலையா? அந்த மோகன்லால் ஒரு பாட்டு வருமே, செம்ம சாங், அது அவர் எழுதுனதுதான். அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாருங்க. நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுமேங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே இல்ல ரொம்ப அது படம் எப்பயோ அந்த படம். அப்போ வேல்பாரி ரெஃபரன்ஸோட வர அடுத்த படமா? நிறைய படம் ஆல்ரெடி கட்டாயம். ஆமா, இதுவும் கண்டிப்பா. ஆனா இப்ப எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இருக்கு, எனக்கு புரியுது. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குன்ற இது வந்தது ஒரு மாதிரி. சங்கர் எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் பாட்டு நம்ம ட்விட்டர்ல சூனா பணம்னு ஒருத்தர் இருப்பாரு. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்விட்டர் அவர் ஐடி சூனா பணம் ஐடி. எனக்கும் அவருக்கும் எப்போ ஒரு 2012-13 கட்டத்துல ஒரு ட்வீட்னால பிடிக்கும். ஏன்னா ஒரே சமயத்துல அவங்க ஃபேவரட் சாங் பத்தி போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு படம் வந்து சரத்குமார் படம், அந்த அப்ப நம்பியாரு
இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த 3 பேர் இருப்பாங்கல்ல, அப்ப பூச்சி கேரக்டர் அப்படின்னு தழும்பு போடுவாங்க, தழும்பு போடுற குடும்பம்னு. அந்த மூவேந்தர் படத்துல நான் வானவில்லையே பார்த்தேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட் சாங். அதாவது இளையராஜா மியூசிக் இல்லாம வேற யாராவது மியூசிக் இருந்தா ஒரு சாங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாங் 2 பேர் சொல்லியிருப்போம். எனக்கு 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். அந்த பாட்டு எழுதுனது இந்த அறிவுமதி தான். அது மூலமா தான் எனக்கு அறிவுமதிங்கிறவரை தெரியும். அந்த பீரியட்ல எல்லாம் ரொம்ப சூப்பரா எழுத பாடலாசிரியர், பயங்கரமான ஆளு. 2-3 புக்கு எழுதியிருக்காரு. என்னென்ன பாட்டு ஞாபகம் இல்லை, என்னென்ன புக்கு. ஆனா தமிழ் முருகன்கிற புக்கு அவர் எழுதியிருக்காரு. இந்த கொற்றவை, அவங்க கொற்றவையோட பையன் தான் முருகன். தமிழ் அதாவது மனுஷனோட மனுஷனா இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாரு. அதுல பார்ப்போம் எப்படி அதையே படமாக்குறாங்களா என்னங்கிறதான் பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, இப்போ இந்த சூர்யா வச்சு ஒரு டைரக்டர் பிளான் பண்ணாருன்னு சொன்னீங்களே, அது யாருன்னு இப்பயாச்சும் சொல்றீங்களா? இதே தெரிவிக்கிறோம் தான். அப்படி வந்துருங்கன்ற. ஐயோ ஐயோ விஷால், கமல் எங்கப்பா? கமல் தான் எனக்கு வேணும் முக்கியமா. கமல் வர சொல்லுங்க ப்ளீஸ். 5 நிமிஷம் பேசப்ப கமல் இல்லாம நான் பேசவே மாட்டேன். கமல் வேணும். இதுவே திரிவிக்ரம் சூர்யா வச்சு பண்ணியிருந்தா புஜி பாபு எவ்வளவு நல்லவர் தெரியுமான்னு பேசிருக்கீங்கல்ல. கமலை இல்ல அப்படி ஒண்ணு பண்ணியிருந்தா இவர் விட்டுருக்க மாட்டார். அப்படியெல்லாம் போட சூர்யா விட்டுருக்க மாட்டார். சூர்யா இருக்க மாட்டாரு. இல்ல சூர்யா அவங்க வச்சு பிளான் பண்ணப்ப இந்த பேன் இந்தியா கான்செப்ட் எல்லாம் பயங்கரமான அப்படிலாம் வந்து பூஸ்டப் ஆகி அந்த நார்த் இந்தியால கவர் பண்ணலாம் ஐடியா இல்லைங்க. அதனால இப்ப பாரதி நாட்டெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சூர்யாவை ஒத்துக்க போறது இல்ல. சூர்யாவுக்கு வந்து முருகர் கதாபாத்திரத்துல நிறைய வாட்டி வாய்ப்பு வந்துச்சு, நிறைய வாட்டி வரும் அவருக்கு ஒவ்வொரு தடவையும். இல்லைன்னா அந்த முருகர் சம்பந்தப்படுத்தி நிறைய வரும். அவரு எதுவுமே கரெக்டா அவருக்கு வந்து லாக் ஆகல. அப்படி லாக் ஆன படம் எதற்கும் துணிதம்ல ஒரு பாட்டுக்கு முருகா பாட்டை போட்டு விட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இல்ல ஆக்சுவலா அவருக்கு நிறைய வரும். அவருக்கும் கார்த்திக்குமே நிறைய ஆஃபர் இந்த முருகரை பத்தி பேசுறது. முருகரை பத்தி சூர்யா கரெக்டா மேட்ச் ஆவாங்க. விஷால் ப்ரோ, முருகன்னாவே சிவகுமார் தான் விஷால் ப்ரோ தமிழ் சினிமா. அதனாலதான் கல்புல அந்த என்ட்ரி சீன்ல குதிரையில வருவாங்கல்ல, அந்த லுக்கு கரெக்டா இருக்கணும் முருகன். எந்த லுக்கும் கரெக்டா இருக்கு இனிமேல் எடுக்க போறது இல்லை. ஏன்னா சூர்யா இனிமேல் வந்து முழுக்க கமர்ஷியல் ரூட்ல போயிட்டு அவர் வேற மாதிரி ஒரு ரூட்ல போறாரு. அப்படியே 48 பார்த்தா கமர்ஷியல் மாதிரி பக்கா கமர்ஷியல் தாங்க அது. அத சொல்லுங்கண்ணே. அது கமர்ஷியல் தான். 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டர் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா அது ஃபுல்லா கமர்ஷியல் படம் தான் அது. இந்த தமிழ் சினிமால பேய் சீசனு, கேங்ஸ்டர் சீசன் மாதிரி இப்ப முருகன் சீசன். பிரகாஷ் ப்ரோ, முருகன் சீசன் தான் சந்தோஷப்படுவேன். அது பிரச்சனை கிடையாதுங்க. நானு குறையா சொல்லல சொல்றேன், ஒரு ஜானர் மாதிரி ஒரு வந்திருக்குன்னு சொல்றேன், குறையா சொல்லல. யாரே கொத்தணும், நீங்க யார கொத்தணும் சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, கமர்ஷியல் நீங்கல்ல, அங்கதான் எனக்கு கொஞ்சம் லேசா கவுதடான இது. அவருக்கு இல்லங்க நான் சொல்றேன். இப்ப வேட்டையன் கமர்ஷியலா எடுத்தாங்க நீங்க சொல்றீங்க, ஓகே. அந்த வேட்டையன் சூர்யா நடிச்சிருந்தா அந்த படத்தோட ட்ரீட்மெண்டே வேற. அந்த முழுக்க இறங்கி ஆக்ஷன் பண்ண முடியும், ஆக்ரோஷமா பண்ண முடியும், பல சீன்ஸ் வெறித்தனமா முடிச்சிருக்க முடியும். ராணாட்டகுபதியை வந்து அந்த ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது ஃபைட் சீன்ஸ் பவர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல. நீங்க சும்மா அவரை வச்சு அவரை தான் எடுக்க முடியும். அவங்களும் ஒரு இதான் கணக்கு தான். எல்லாமே வந்து யாரை வச்சு எப்படி எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இருக்கணும். இப்ப நெல்சன் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, அது வந்து அவர் சூப்பர் ஸ்டாரையே ஃபைட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபைட் பண்ணுவாரான்னு கிட்ட கிடையாது. ஆனா கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணுவாரு. கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பராகவே இருக்கும். ஆனா அதுல ரொம்ப எப்படி சொல்றது, மினிமமா என்ன பண்ண முடியுமோ அதை அழகா பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள். ஆனா நீங்க லோகேஷ் கனகராஜ் ஃபைட் சீனுக்கே ஃபேமஸ் ஆன ஆள் தானே. ஆனா அவர் படத்துல தானே ரொம்ப ட்ரோல் ஆச்சு. தலை தனியா ஆடி தனியா அந்த விஎஃப்எக்ஸ் தனியா லோகேஷ் கனகராஜ் படத்துலாங்க. நீங்க இந்த வேட்டையில கூட அப்படி தெரியல. வேட்டையில அவரு எஸ்ஆர் கதிர் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஆனா அப்பயும் மீறி உங்களுக்கு இதைதான் பண்ண முடியும் இருக்கு. ஆனா அந்த கதாபாத்திரத்துக்கு சூர்யா நடிச்சிருக்காருன்னா ட்ரீட்மெண்ட்டே மாறி இருக்கும். அங்க கமர்ஷியலாவே எடுத்திருந்தாலும் அது வேற லெவல்ல வந்திருக்கும். அது போக அந்த படத்துடைய ஒரு கோர் அம்சம் வந்து சூர்யா நடிச்சுதான் அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த போய் ஒரு அமிதாப் பச்சன்ட்டு இப்ப பாடம் கத்துக்கிறது தான் ஹீரோ வந்து இன்னொருத்தர் பாடம் கத்துக்கிறது தான் கதை. அதை கத்துக்கிட்டு அவர் எப்படி வராருன்னா அது மெயினா போயிருக்கணும். ஆனா டோட்டலா மாறிடுச்சு கொஞ்சம் ட்ராக். அதுக்கு என்ன காரணம், ஜெயிலர் பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சு. அதான் பிரச்சனை. இப்ப ஜெயிலர் பயங்கர பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சு. ஜெயிலருக்கு அப்புறம் இது வரக்கூடிய படமா இருக்குங்கனால அவங்களுக்கு பயம். இப்ப நம்ம ஜெயிலருக்கு அப்புறம் ஃபுல் கண்டென்ட் படம் எடுத்துட்டோம்னா அது பெரிய சிக்கலா கொண்டு போயிடும் சொல்லிட்டு அந்த கண்டென்ட் கொஞ்சம் மாத்துறாங்க. அது எல்லாரும் ஹீரோவும் சரி டேரக்டரும் சரி 2 பேரும் உடன்பாட்டு தான் கொஞ்சம் ட்வீட் பண்றாங்க. அந்த ட்வீட் பண்ணும்போது இது மாதிரி விளைவுகள் வரும், அவ்வளவுதான். ஆனா அது சூர்யா பண்ணிதான் அது வேற லெவல் தான். நீங்க கதையாவே அது வேற மாதிரி மூவ் ஆகிருக்க வேண்டியது. என்ன பண்றது?
இல்ல ஒன்லைனா அது சூர்யாக்கு ஏத்த ஒன்லைன் தான். ஆனா எக்ஸிகியூஷன்ல எப்படி வரும் தான் தெரியல. வேட்டையன் அது வந்து அந்த எஜுகேஷனல் ஸ்கேம்ங்கிறது அவரு பண்ணியிருந்தா அது அவருக்கு ஒர்க் ஆகுற கதையா தான் இருந்திருக்கும். பட் ஸ்கிரீன் பிளே எப்படி ஆகும்னு தான் தெரியும். பரணியும் வார வாரம் ஆனா போன் பண்ணி இந்த பாருண்ணா அண்ணா இதை இவங்கள பாருண்ணா அண்ணா இவங்கள பாருண்ணான்னு சொல்ற அப்படி நம்மள்ட்ட நமக்கு தங்கட பரணி நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம வந்து அதோட உங்க வழி புரியுது. இப்ப நானும் ட்ரெண்ட் சூட்டோ பரணியும் நான் கூட ரொம்ப 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ண மாட்டேன். நான் எனக்கு ஷோ டைம் செட் ஆச்சுன்னா படத்துக்கு போவேன், இல்லைன்னா ஷோ கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த தடவை போட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஆனா பரணி பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் பயணம், 3 கிலோமீட்டர் பயணம் இல்ல 3 மணி நேரம் பயணம் செஞ்சு படத்துக்கு போறாரு. ட்ரெண்ட் ஷூட்டு ஒரு படத்துக்கு போய் ஷோ கேன்சல் ஆச்சுன்னா அடுத்து அது 2-3 தடவை ட்ரை பண்ணி படம் பார்க்கறாரு. இப்ப என்னன்னா பரணிக்கு வருத்தம் என்னன்னா, இப்ப நானோ பரணியோ ட்ரெண்ட் ஷூட்டோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ போடுறோம்னா, ஆனா படம் பார்க்காம சில பேர் ரிவ்யூ இந்த ரிவ்யூஸ் அப்படி இந்த 3-4 ரிவ்யூஸ் அப்படி கம்பைன் பண்ணி ஆல்டர் பண்ணி அவங்க மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா பரணி வருத்தப்படுறோம் அப்படி வார வாரம். அது கண்டுக்காதீங்க பண்ணி விடுங்க, அவங்க பண்ணிட்டு போறாங்க, நம்ம உண்மையா இருந்தா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க அது பாட்டுக்கு போவோம் அப்படின்னா அவரும் நான் அடங்க மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் எதையும் தாங்க மாட்டேன், நான் எக்ஸ்போஸ் பண்ணி அவன் பொங்கிட்டு இருக்கிறாரு. பாப்பா அவரு பொங்கல் வந்து எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு வாங்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் புரியல, அதுன்னு வாங்குற காசுக்கு ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கேன். இல்லைங்க அது மாத்தி போட்டாரு நினைக்கிறேன். கொடுத்த காசுக்கு ஒருத்தன் போடுவோம். நார்மலா படத்துக்கு போட்டா கொடுத்த காசுக்கு ஒருத்தியா அப்படின்னு போடுவோம், அதுதான் நான் வார்த்தை. அதே மாத்தி போட்டிருப்பாரு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அதோட சாராம்சம் மாறி இருக்கும், அவ்வளவுதான். சரி ஓகே, அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது டைம் கிடைக்கும் போது நான் சொல்றேன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப விழிப்புணர்வுக்கு நன்றி பரணி ப்ரோ. இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்துச்சு ரொம்ப நாளாவே இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஒரு சீரியஸோ ஏதோ பார்க்காம நிறைய பேர் போட்டாங்க. இது ட்ரெண்ட்ஸோட ட்வீட் கோட் பண்ணி போட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராவே தெரியல, எதுனே தெரியல. ஆனா நிறைய பேர் பார்க்காம ரிவ்யூ போடுறாங்கன்னு சொல்லி நான் ட்வீட்டே போட்டேன். பெரிய பெரிய ஐடி பார்க்காம இல்ல இங்க ட்விட்டர்ல ஒண்ணு இருக்குன்றீங்க, பிரகாஷ் அண்ணன்ட்ட கொஞ்சம் கேளுங்க. இன்ஸ்டால இருக்கு தெரியும். ஆமா நான் சொல்றேன், நான் சொல்லட்டுமா, நான் இங்க எல்லாம் குரூப்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவேன். இந்த ட்விட்டர் குரூப்ல எல்லாரும் பேசும்போது சொல்லுவேன், ட்விட்டர்ல 10ல ஒரு 3 பேர் 4 பேர் படம் பார்க்காம ரிவ்யூ போடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல 10ல ஒருத்தன் தான் படம் பார்த்திருப்பான், மிச்சம் போற அவங்க கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அவங்க படம் பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்த்தோம் தெரியுமா அப்படின்னா போட்டுருவாங்க. படமே பார்க்க மாட்டாங்க, 10ல ஒருத்தன் தான் பார்த்திருப்பான். அந்த பார்த்து அந்த பெரும்பாலும் இப்ப விஷால் ப்ரோ விட்டுருவோம், அதை தாண்டி மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு ஏஜென்சி இல்ல சொல்லு, ஏஜென்சி ஒருத்தர் இருப்பான், அவன் படம் பார்த்திருப்பான். அவன் படம் பார்த்துட்டு இந்த சீன் இருக்கு, இப்படி இருக்கு, இந்த சீன் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஆக ஓக சொல்லி அவனே கண்டென்ட் கொடுத்து இவங்க கண்டென்ட் எழுதுறதுக்கு நேரம் இல்லை. ஆக்சுவலி நேரம் இல்லை, அதான் உண்மை. நீ சொல்ற சீரியஸா இப்ப இன்ஸ்டாகிராம்ல உள்ளவங்களுக்கு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. அவங்க ஒரு படத்தை பார்த்து அந்த நேரத்துல நான் ஒரு ரீலை போட்டுருவேன், 4 ரீலை போட்டு வீடியோ பேசி நான் எடிட் பண்ண கொடுத்துருவேன். நான் எதுக்கு உன் படத்தை போய் பார்க்கணும், எனக்கு 130 செலவு பண்றது பிரச்சனை இல்லை, 190 செலவு பண்றது பிரச்சனை இல்லை. அந்த 3 மணி நேரத்துல நான் ஒரு 10,000 சம்பாதிச்சிருவேன். நான் எதுக்கு உன் படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிற கேட்டகரி தான் இன்ஸ்டா கேட்டகரி. சீரியஸாவே இது ஒரு மன உளவியல் இது வந்து உளவியல் சாராம்சம். அவங்க என்னன்னா, நான் 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. 3 மணி நேரம் படம்னா நான் வெளியே போறதுக்கு 1 மணி நேரம், திரும்ப வரதுக்கு 1 மணி நேரம். அப்ப எனக்கு 5 மணி நேரம் போகுது. இந்த 5 மணி நேரத்துக்கு நீ காசு தருவியா? கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல 4 கண்டென்ட் ரெடி பண்ணுவேன், 2 கண்டென்ட் யோசிப்பேன், அடுத்த 4 கண்டென்ட் போடுவோம், அது இங்கிலீஷ்ல போடுவோம். நான் இதை நமக்கு எப்படி பண்ணலாம்னு யோசிப்போம். ஒரு டான்ஸ் வீடியோ, டான்ஸ் டுட்டோரியல் வீடியோ போடலாமான்னு ஒரு வீடியோ போடுவேன். அப்ப டுட்டோரியல் வீடியோ போட்டதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ கேட்பேன். அப்ப டுட்டோரியல் வீடியோ போட்டு ஒரு வீடியோ போடுவேன். அப்ப அந்த டுட்டோரியல் வீடியோ டான்ஸ் போட்டு அது ரீச் ஆயிடுச்சு இத்தனை மில்லியன் வியூஸ் தேங்க்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவேன். மொத்தம் 4 வீடியோ கண்டென்ட் ஒரே கண்டென்ட் வச்சு ஏற்றிடுவேன். இதுக்கு மொத்தம் எனக்கு வந்து 4 மணி நேரத்துல நான் இவ்வளவு கண்டென்ட் ரெடி பண்ணுவேன். ஆனா நீ என்ன பண்ண சொல்ற, 4 மணி நேரத்துல ஒரு படத்துல போய் உட்கார சொல்றேன். எனக்கு அது வேணாம், நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏன் பேசி படம் என்ன நான் எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் அப்படியே அந்த ரீல் கண்டென்ட் எனக்கு கூட அப்படியே நான் பேசி போட்டுறேன் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் இன்ஸ்டா ரீல். இல்லனா அது இன்னொன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங், அவங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸும் அதிகமா இருக்கும், அதுதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். இல்ல உண்மை, ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும். நான் சொல்ல வீடியோக்கு காசு அவங்களுக்கு அதிகம். நான் சிம்பிளா சொல்லுவேன், ட்விட்டர்ல நான் தோராயமா ஒரு படத்துக்கு A to Z ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோமே, இன்ஸ்டால பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரீல் போடுறதுக்கு அதோட 10 மடங்கு, அந்த 10 மடங்கு ஆக்சுவலி அதே காசு கூட கிடையாது. A to Z போடுறதுக்கான ஒரு காசுக்கு அதோட 10 மடங்கு போட்டா என்னவோ அதுதான் ஒரு ரீல் கண்டென்ட்டுக்கு இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் பேமெண்ட். இன்னைக்கு ப்ரொடியூஸ் நான் 2 விஷயம் சொல்லிடுறேங்க. மக்கள் அதிகமா யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ட்விட்டருங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நானே ஒரு இடத்துக்கு போறேன், நான் ட்விட்டர்ல வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ட்விட்டர்ல நான் 12 வருஷமா இருக்கேன். ட்விட்டர்ல தான் ஆக்சுவலா என்ன ஒரு இங்க இருக்க ஒரு 10 பேருக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன். அதனாலதான் நமக்கு ஒரு சினிமாக்குள்ள இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் தியேட்டருக்கு போனாலோ
இல்ல எங்க வெளியே போனாலோ நீங்க இந்த யூடியூப்ல முன்னாடி ரிவ்யூ போட்டுருந்தீங்க அவரு தானே சினி புக் அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாங்களே தவிர இன்ஸ்டாகிராம் இப்போ ரீல் போட்டு நான் அது போட்டு 4 மாசம் கூட இருக்கேன். அதை கூட பார்த்து 2 பேர் கேட்டாங்க இன்ஸ்டாகிராம் உங்க ரீல் பார்த்திருக்கேன். ஆனா ட்விட்டர்ல இருந்து பார்த்தேன்னு சொல்லி என்ன ஒருத்தர் 2 பேர் தவிர மத்த யாரும் கேட்டதே இல்லை. அப்புறம் ட்விட்டர்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அடுத்து அது வேற விஷயம். நம்ம வேணா இங்க பேசிக்கலாம் ட்விட்டர் பெரிய தளம் தெரியுமா, அப்டேட் உடனே வரும் தெரியுமா அப்படி இப்படின்னு. நீ இன்ஸ்டாகிராம் தான் எல்லாமே. அதனால பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்க்குமே இன்ஸ்டாகிராம்னா ஒரு இருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்னு தெரியும். அவங்கள்ட்ட ட்விட்டருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். ஆனா இன்ஸ்டாகிராம் பயங்கரமா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை ப்ரொடியூசர் தலையில கட்டிடுறாங்க. அவர் அழகா ஏமாந்துறாரு. ஒண்ணு மிளகாவை போட்டு அரன்னு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் அரைக்கிற மாதிரி அரைச்சிடுறாங்க. ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்துறவங்க பின்னாடிதான் விஷால் ப்ரோ சமூகமே இருக்கு. ட்விட்டர்லயே ஒருத்தர் ஃபேமஸான ஒரு ஐடி இருக்காரு. அவர் எல்லா படத்துக்கும் அந்த பெரிய பெரிய ஹீரோ படத்துலாம் காலையிலேயே போட்டுருவாரு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் போடுறாங்கன்னா அவரும் நல்லா இருக்குன்னு போடுவாரு. ஆனா அவர் படம் பார்த்துருக்க மாட்டாரு. 1 மாசம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பாரு. ஒரு ஆள் இருக்காரு. ஆனா அவர் போறது இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரிவ்யூ நான் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு அந்த காமெடி மட்டும் கேளுங்க. 2-3 படத்துக்கு பார்த்தேன். சூப்பர் ஆகா ஓஹோன்னு ரிவ்யூ போட்டிருந்தாரு 3 படத்துக்கு. அதே 3 படத்துக்கு ஓடிடி வந்த பிறகு போட்டிருந்தாரு. இந்த படத்தை தியேட்டர்ல வரும்போது மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேங்க. எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஆனா ஒரு தரமான படம் ஓடிடில வந்திருக்குங்க. இது எப்படி மிஸ் பண்ண தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பி விட்டவங்க தான். ஆக்சுவலா இந்த படம் சூப்பரா இருக்கு ஓடிடில தயவு செஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்படின்னு. நீதானே பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டிருந்த. நீதானே நீங்களும் போட்டிருந்தீங்களா? இல்ல நான் இன்னைக்கு நான் பரிமளான்கோ தியேட்டருக்கே நான் போடல. இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க தியேட்டர்லயும் ரிவ்யூ போடல அதனால பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன் தியேட்டர் படம் பார்த்து எல்லாரையுமே தெரியுமே இன்ஸ்டால தியேட்டர்ல எனக்குலாம் வைக்காங்க. நானே இன்ஸ்டா 4 மாசமா தான் பாக்குறேன். 4 இன்ஸ்டால இருக்கேன் ரொம்ப இது ரொம்ப காலம். ஆனா பாக்குறதுங்கிறது 4-5 மாசமா பாக்குறேன். அப்படி இருந்து இவ்வளவு எடுக்க முடியுது. நீங்க எப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சு காசை இழக்கிறீங்க. அவங்க அதுக்கும் படம் பார்க்கல இதுக்கும் படம் பார்க்கல. ஆனா ஓடிடிக்கு வந்து பார்த்தானான்னு தெரியல எனக்கு. இல்ல கண்டென்ட் எழுதி கொடுத்தாங்க அப்படியே பேசினான்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டென்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. அது நான் என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்காங்க ப்ரோ அப்படியே இந்த கண்டென்ட் வாசிச்சா போதும். இப்ப படம் நீங்க 3 மணி நேரம் சொல்றீங்கன்னா சீரீஸ்லாம் இப்போ இந்த நோட்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் ஒன் ஒரு சீரீஸ். அது ஒரு 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் 10 நிமிஷம். அதை ஒரு நைட்ல பார்த்து முடிக்கவே முடியாது. அந்த சீரீஸ் வந்து நைட்டு வருது, காலைல 6-7 மணி 9 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துருச்சு. எனக்கெல்லாம் எனக்கு எப்படி இது சாத்தியமா? நைட்டு ஃபுல்லா நீ உட்காந்து பார்த்துருப்பியா அப்படின்ற ஒரு எண்ணம். அது நான் பார்க்க ஒரு 7-8 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன். இதனாலயே நான் பார்க்காம பல இதை வந்துட்டு அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கேன். பாதி பார்த்து 2 அதுக்கெல்லாம் வீடியோவே நான் போடல. ஆனா டெய்லி போட்டுறேன். சொல்லுங்க. ஒரு இப்ப கடைசியா சமீபத்துல ஒரு சீரீஸ் வந்துச்சு. என்ன சூப்பர் சுப்புவா? ஆமா சூப்பர் சுப்பு. சீரிஸோட ரன் டைம் எவ்வளவு டோட்டலா 7 எபிசோடுக்கும்? நான் பார்க்கல. நான் என்ன சொல்லுங்க தோராயமா இல்ல பரணி சொல்லுங்க. அந்த கதை 4.5 நேரத்துல இருந்து 5 மணி நேரம் ஆகுது. 4.5 மணி நேரம். ஓகேவா? இப்ப நான் ஒரே சிட்டில உட்காந்து சில நேரம் ஒரே சிட்டில உட்காந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் கூடுதல் ஆயிரும். நம்ம என்ன வீட்டுல உட்காந்து பார்க்கலாம், தியேட்டர் கிடையாதுல்ல. எப்படி ஒரு மினிமம் 1/2 மணி நேரம் கூட ஆயிரும். ஒரு 5 மணி நேரம் ஒரு 5.25 மணி நேரம் கணக்கு பண்ணணும்ல. ஆனா இதுங்க என்னன்னா ரிலீஸ் ஆகி 4.5 மணி நேரத்துல ரிவ்யூ போட்டிருப்பாங்க. கரெக்டா 4 மணி நேரத்துல சீரீஸே 4.5 மணி நேரம்டா. நீ ரிலீஸ் ஆன உடனே டக்கு பார்க்க போற என்ன? எனக்கு ஒண்ணுமே அதுக்கு எப்படி டைப் பண்ணி அவ்வளவு பெருசு. அதுக்கு மேல சில ஐடிஸ் அவங்க பாத்தீங்கன்னா பார்க்காமயே அந்த IMDbல ஒரு வார்த்தை இருக்கும்ல, அந்த மாதிரி இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகுதுன்னா அது சினோப்சிஸ் ஒன்று போட்டிருப்பாங்க இல்ல முன்னாடி பிளே ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த சினோப்சிஸ் கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல டப் பண்ணி போட்டு அதை அப்படியே ரிவ்யூன்னு போடுறாங்க. அதையும் பார்த்து வச்சிருக்காங்க. எனக்கு இன்னுமே புரியலடி என்னடா பண்றீங்க உட்காந்து. பரணி பார்த்துட்டு புலம்புற அப்படி நான் கிட்ட போன் பண்ணுவேன். நான் சொல்றேன் பரணி இதுதான் பரணி நடந்துட்டு கண்டுக்காம போங்கன்னா அதை வேற பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படி. சரி ரைட்டு. ஓகே ஓகே. என்ன இன்னைக்கு வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுனால 10:30 ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு. இல்ல நான் அப்புறம் அப்படியே நல்ல டாபிக்கா வந்துச்சு. இல்லங்க பரணி 10 நிமிஷம் டைம் கேட்டாரு. இவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு பேச முடியுமா? நீங்க இந்த மாதிரி நான் ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். சாரி ஒரே நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு இல்லாததா? இப்ப அந்த டாபிக் பேசுவீங்கல்ல, இந்த மாதிரி 4 மணி நேரம் டிவி கொண்டு பாட்டு ரிவ்யூ பண்றாங்கன்ட்டு நான் இந்த மாதிரி பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ்ல பாலிகாமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் 22 எபிசோடு சரிங்களா? ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 11 மணி நேரம் ஆகும் கம்ப்ளீட்டா முடிக்க. ஏன்னா ஒரு எபிசோடு 1/2 மணி நேரத்துல 40 நிமிஷம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் பாக்குறேன் ஒரு 2 வாரம் வச்சுட்டு
ஒரு நாள்லயே வந்து ரிவ்யூ போட்டாங்களே. எனக்கு முடிக்க இல்ல அப்படி பாக்கணும்னா அதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு பார்க்காம ரிவ்யூ போடுறோம், அஜித் பல்தான் இருந்தாலும் சொல்லிடுவேன் கேம் ஆஃப் த்ரோன் 2 நாள்ல முடிச்சேன்னாரியோ. சொல்றேன் என்ன சொல்றேன் அவரு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. விவேக் காமெடி என்ன சொல்ற அந்த மாதிரி அவரு வந்து எனக்கு நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ 2 நாள்ல பாத்தீங்க என்னங்க சொல்றீங்க ஏமாதான் இருந்துச்சு. அவரு என்ன சொல்லுவான். ரைட் ஓகே. கேம் ஆஃப் த்ரோன்ஸா ஹவுஸ் ஆஃப் டிராகனா என்ன எதை சொல்றீங்க? கேம் ஆஃப் த்ரோன்ஸுங்க நான் 7 வருஷமா 4 வருஷமா 3 வருஷமா உட்காந்து ஒவ்வொன்றையும் உட்காந்து பார்த்தேன். 8 மாச கணக்குல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் 2 மாசமா பாத்துட்டு இருக்கேன் நிஜமா. அதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதான் இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிற டைம் ஆயிடுச்சு. நீங்க படம் பார்த்து வரேன். நேற்று இன்னைக்கு சேர்த்து 3 படம் பார்த்துருக்கேன். நாளைக்கு ஒரு பாக்குறேன். ஏன்னா படம் மட்டும் பேச முடியல. நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா ரிவ்யூ சீக்கிரமா நேற்று வந்து இது ஐநோபடி பார்த்தேன். ஒரு கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகல. அப்புறம் இதே மூவி சூப்பரா இருந்துச்சு. நல்லா எமோஷனலா நல்லா ரொம்ப நாள் கழிச்சு அந்த லவ் ஃபெயிலியர் அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி நல்லா சொல்லியிருந்தாங்க. ஃபன் அண்ட் காமெடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தமிழ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு ஈவில் டெட் பேர்னு செம்மையா இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த அந்த பழைய ஃபேமிலி இது இருக்குல்ல அவர் ஈவில் டெட் எடுத்தாரு அந்த வைப்ஸ் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு 2013 ஈவில் டெட் சரி 2023 ஈவில் டெட் அந்த சரி அது எனக்கு ப்ரூட்டலா இருந்துச்சு. தவிர எனக்கு பெருசா அந்த இன்டென்ஸா ஒரு பரபரப்பா வந்து பரபரப்பா வந்து இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு அப்புறம் நாளைக்கு 4:30 மணிக்கு போல ஈவில் டெட் போறேன். ஈவில் டெட்ல பாருங்க இன்வைட் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் அது நான் போறேன். நான் பிஆர் பண்ணல அது பார்த்துட்டு டீட்டெயிலா நம்ம ரிவ்யூ சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி ராஜசேகர் ப்ரோ நீங்க சொல்லுங்க ஸ்பெஷல். என்னாச்சு? ஏதோ கட் ஆகுது. இல்ல சொல்லுங்க கேக்குது. நீங்க இப்பதான் பேசுறீங்க, இப்பதான் கட் ஆகுது. சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க. ரெக்கவரி மெயில் அப்படின்னு வந்து அதான் கேட்டேன். ரெக்கவரி மெயிலா? அப்படி ஏதோ வந்துச்சு அதான் என்னன்னு பார்த்தேன். அதை பாத்துட்டு வாங்க. அதுதான் முக்கியம். ஐடி தூக்கிற போறாங்க. போயிருச்சு. ராஜசேகர் சொல்லுமா? எனிதிங் டு ஆட்? உனக்கு தூக்கம் வருதா? எனக்கு தூக்கம் வருது, நல்லா வருது. ஏன்? ரைட் அப்ப போய் தூங்கு. ஒரு பொதுவா தூக்கம் வருதான்னு கேக்குற மாதிரி கேக்குறாருங்க. நல்லா இருக்கா, நல்லா சாப்பிடுறீங்களா, நல்லா தூங்குறீங்கன்னு டாக்டர் கேட்பாருல. நல்லா தூங்குறேனே அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. வேகமா ஸ்பீக்கர் வாங்கிட்டு வருவோம். இவரு யாரு எக்ஸ்போஸ் பண்ண போறாருன்னு நினைச்சுதான் ஆர்வமா கொடுத்தேன். எக்ஸ்போஸ் நம்மளே ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆகிதான் கிடக்குறோம். இதுல வேற எக்ஸ்போஸ் வேற பண்ணுமா? உங்களை என்ன பண்ணாங்க? குஜிலி மஸ்து தான், அதெல்லாம் பல வாட்டி பண்ணியாச்சு. சரி விடு. இப்ப என்ன இப்போ முருகரை ஏன் எல்லாரும் மொத்தமா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க? எதுவும் ஸ்பெஷலா? ஒருவேளை வாண்டதான் கேட்கணும்னு நினைச்சேன். சேயோன்ல வந்து விருமாண்டி சாமியை பத்தி சொன்ன உடனே முருகர் சாமியை பத்தி தனுஷ் தூக்கிட்டு வந்துட்டாரா? சேயோன்ல அவர் ஃபர்ஸ்ட் லுக்கே முருகரா தானங்க வந்துச்சு. டைட்டில் இதா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எல்லாமே அது விருமாண்டி சாமி தான். நீங்க வந்துட்டு நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் லுக்ல மயில் இருக்கும். நீங்க அந்த வீடியோல பாருங்க. கரெக்டா எஸ்கே லாஸ்ட் டைம்ல நிக்கும் முன்னாடி. இப்ப வந்து இது வந்து தனுஷ் வெர்சஸ் எஸ்கே இல்ல அப்படின்றியா? தனுஷ் அண்ட் எஸ்கே அகைன்ஸ்ட். அப்படி சரி ஓகேடா. இல்ல வாண்ட் மெயின் அத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் மெயினா வேலை வந்து கக்கணும்னு எதிர்பார்த்திருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். சரி இன்னைக்கு இது எப்படி இருந்துச்சு? இதே முரளி எனக்கு டீசெண்டா இருந்துச்சுண்ணா. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சது, டீசெண்டா இருந்துச்சு ஓவரால். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பிளசண்டா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் இன்னமும் எனக்கு வந்து ரொம்ப இதான மாதிரி தெரியல. ஆனா அதான் சொல்றல மோசம் இல்ல. சூப்பர். லவ் தான் நம்மள வந்து லோலோன்னு அலைய விட்டாங்க. அது டைட்டிலே தானே எல்ஓஎல். அதான் சொல்றேன். ஆக்சுவலா போட்டதே ஒரே ஒரு ஷோ தான். இன்னைக்கு மத்தியானம் 1:40 போட்டிருந்தாங்க. அங்க ஷோ முடியறதுக்கு முன்னாடியே அந்த கிளைமேக்ஸ் இந்த இது அது பேர் இந்த எண்டு கார்டு ஓடல, என் கிரெடிட்ஸ் ஓடல. அப்பவே அங்க விட்டுட்டு அடுத்த தேட்டருக்கு ஓடி வரேன். இங்க வந்து வேகமா வந்தா சார் நீங்க அவங்க 2 பேர் தான் நிக்கிறீங்க. 3 பேருக்காக நான் படத்தை விட முடியாது. அப்புறம் என்ன பண்ண, சரி போங்கடா நீங்களும் உங்க இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு. அப்புறம் எப்படி பாத்தீங்க? நான் லொல்லு பார்க்கவே இல்லையே. ஏங்க பார்த்த மாதிரியே பேசுனீங்க. நான் எங்கடா பார்த்தேன்?
நோல்னு அலைய விட்டாங்க. சரி படம் பார்த்து தான் புலம்புறீங்கன்னு நினைச்சேன் நான். இல்ல படம் பாக்க போறதுக்கே லோல் அலைய விட்டாங்க. அதான் சொன்னேன். இல்ல ஒருத்தர் படம் பார்த்து அலைய விட்டுருக்காங்க, அதனால கேட்டேன். ஓ அப்படியா? படம் நல்லா இருக்கா லவ்ல? இல்ல ஆக்சுவலா தலைவருக்கு வந்து இந்த லவ் படம் அப்படின்னாலே வந்து டிராஜடி எண்டிங் தான் தலைவருக்கு நல்லா இருக்கும். அவருக்கு இதே முரளி பிடிச்சதான், பட் இது இதே முறை எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்தது வந்து இன்ட்ரோல் சீக்வன்ஸ். நம்ம ஆல்ரெடி 10:40 கடந்துட்டோம். அப்படினால நாளைக்கு நம்ம நீங்க ஃபுல்லா சீக்கிரம் வந்துருங்க. இப்பதானே நாளைக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன். வந்து 10 நிமிஷம் எனக்கு கொடுத்துருங்க. நீங்க எப்படி வாங்க பேசிக்கலாம். ஓகே ஓகே நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு இல்ல. ஓகே ஓகே பை பை. ஓகே ஓகே, அந்த மெசேஜ் பண்ணுங்க முடிஞ்சா.